வணக்கம். எனக்குள் இருந்து என்னை, எல்லாருக்குள்ளும் இருந்து என்னை, எனக்குள் இருந்து என்னை, எல்லாருக்குள்ளிருந்து என்னை, எனக்குள் இருந்து எல்லாரையும், எல்லாருக்குள்ளிருந்தும் எல்லாரையும். ஏகன் அநேகன் சொல்கிறது கடவுள் எப்போ அப்படின்னா, நான் எனக்குள் உணரும்போது ஏகன், எல்லாருக்குள்ள உணரும்போது அநேகன். அநேகனை வணங்குறதும் ஏகனை வணங்குறதும் ஒன்று தான். என்ன நான் மதிச்சேன்னா எல்லாரையும் நான் மதிக்கிறேன் தான். எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன் தான். அந்த வகையில் ஏகனுக்கு அல்லது அநேகனுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், வாழும் கலை விசேஷம். நிறைய பேர் வாழும் கலைன்னா ஏன் நாய் பூனை சிங்கம் புலியெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாடம் பண்ணத்தோம். நம்மலாம் பூனைங்க, நம்மலாம் மலங்க வச்சோம்னா பள்ளத்தை நோண்டிட்டு மூடிட்டு, எந்த தாய் பூனைனா கூப்பிட்டு, வாடா சின்ன பையா நீ தான் கடைசியாக போந்த, உனக்கு இந்த விஷயம் நான் சொல்லாமல் வந்துட்டேன், வா வா அப்படின்னு சொல்லலாம். அது நம்மலாம் ஒட்டகம், தண்ணி குடிக்கிறது ரொம்ப கஷ்டம், காலை இப்படி வச்சுக்கணும், அப்போ தான் குஞ்சு குடிக்க முடியும் அப்படின்ட்டு ஒட்டகத்துக்கிட்ட உங்களுக்கு ஒட்டகம் சொல்லிக் கொடுக்கும்? கிடையவே கிடையாது. இப்போல்லாம் மனுஷனுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி செக்ஸ் எஜுகேஷன் கூட பண்ணணும். குழந்தைங்களுக்கு அது கூட தெரில. பூனை நாய் சிங்கத்துங்களுக்கெல்லாம் இது தேவைப்படுது? இல்லவே இல்லை. ஏங்க மனுஷனுக்கு மட்டும் வாழும் கலை அவசியமா? நான் ஆமாங்க, ரொம்ப அவசியம். ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனுக்கு அவனே செய்து கொண்டான். ஆறாம் அறிவை என்ன பண்ணி வச்சிங்கன்னா, தேராத ஒரு அறிவாக மாற்றினான். ஆபத்தே ஆறாவது அறிவில் தான். பகுத்தறிவுன்னு ஒன்று சொல்லுங்கிறோம் பார்த்தீங்களா, ஆபத்தே அங்கே தான். அஞ்சுக்கு பின்னாடி வந்த பிள்ளை, இது ஆறாவதா வந்த செல்ல பிள்ளை. ஆறாவதா வந்த செல்ல பிள்ளை தான் எல்லா பிரச்சனைக்கும் ஊரை சுற்றி காரணம் வாங்கி வச்சு ஊட்டிய குடும்பத்தையே அழிச்சு விட்டான். இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் வாரி வாரி போட்டுக்குது. எது வரைக்கும்னா, தன்னை மறைச்சிக்கிற வரைக்கும். தன்னை தானே மறந்து விடும் அளவுக்கு, தன்னை தானே காணாமல் பண்ணுற முடியறதுக்கு, தன்னை தானே வாழா வெட்டி ஆக்கிற அளவுக்கு எந்த அறிவுல வேலை செய்யுதுன்னா, ஆறாம் அறிவு. என் நண்பர் ஒருத்தர் புதுசாக பேசிக்கிறாரு, அகம் புறம்லாம் பேசிக்கிறாரு. புக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் என்ன போயம் வந்துட்டு வர கதையெல்லாம் வர சொல்லிட்டார் ஒருத்தர். இவர் இல்லை இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஏண்டா ஒருத்தன் ஒன்று திட்டினான்னா அது அப்பயே நடந்து முடிஞ்சு போன விஷயம், அது ஏன்டா நீ போட்டு அரைச்சினேங்கிற? வள்ளுவர் மடையனா? வள்ளுவர் மடையனாங்க என்ன சொல்லிட்டு போயிறாரு, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே வா நாவினார் சுட்டவர். பகவத் படிக்கணும் அந்த புக்கை. அந்த ஒரே ஒரு திருக்குறள் பச்சா பகவத் இல்லை காலி. அவ்வளோ கதையும் முடிஞ்சு போச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரணம் தீயினால் சுட்ட பண்ணு பொதுவாக ஆறாது வடுவு இருக்கும். அதுவே என்ன ஆகிடுமா ஆகிடுமா? ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு வந்துருப்பான் அந்த ஆள். மேபி அது என்ன எல்லாம் காணாமல் போயிடலாம். நாவினால் சுட்டவர். நீ வாயில் ஒருத்தனை திட்டிட்டியான்னா மனம் என்ன ஆகிடுது? எப்படிங்க இது ஒருத்தன் திட்டு போனால் கம்முன்னு விட்டுற முடியும்? ஒன்று அவன் திட்டினவன் முட்டாள்னு நான் புரிஞ்சுக்கணும், இல்லை நான் திருப்பி அதுக்கேற்ற மாதிரி திட்டிருக்கணும். இல்லை அது போகுமா போகாது. பகவத்துக்கு தனியாக கூப்பிட்டு பேசலாம், இல்லை இப்படியே பார்த்து தெரிஞ்சினாரா கூட நல்லது. தெரிஞ்சுக்கிட்டோம். வாழும் கலை அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா, முதல்ல நாம் யார், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எந்த மாதிரி சமூகத்தில் பிறந்திருக்கிறோம், இதுங்களெல்லாம் புரிஞ்சுனா தான் வாழ்கிறதுனா. முதல்ல வாழ்கிறதுனா என்ன, கலைன்னா என்ன அப்படின்னா, கலை என்பது ஒரு அழகு, ஒரு நேர்த்தி. கலை என்பது ஒரு அழகு, ஒரு நேர்த்தி, ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு இப்போ கபடி ஆடுறாங்க அப்படின்னா, இவங்க ஒருத்தர் ஓடுவாங்க, அங்கேருந்து ஒருத்தர் வருவாங்க, பிடிச்சிப்பாங்க, ஈழ்ச்சிப்பாங்க, கட்டி பிடிச்சிடுவாங்க, மூச்சு விடாத அளவுக்கு ஒரு கத்தினுக்கணும், அதை போய் தொடக்கூடாது, பிடிச்சிடும். அது ஒரு கலை. கபடி ஒரு கலை. பரதநாட்டியம் ஒரு கலை. உடல் அசைவுகள் அங்க அசைவுகள்லாம் அப்படி பண்ணி அப்படியே ஆடல் கலையே தெய்வம் தந்தது. பரதநாட்டியம் ஒரு கலை. பறையடித்தல் ஒரு கலை. பறையடித்தல் ஒரு கலை. பேசுவது ஒரு கலை. பேசுறது ஒரு கலை. எழுதுவது ஒரு கலை. இப்படி பலவிதமாக கலைனா ஒரு வரையறுக்கப்பட்ட, ஒரு நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு வரைமுறைக்கு அல்லது வரைமுறையை மீறிய கூட இருக்கலாம் சமயத்தில். கலையில் இப்போ சினிமாலாம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ட்ரெண்ட்லாம் பண்ணி வச்சுருப்பான். இன்னொருத்தர் புதுசாக மாற்றிடுவார். அதை ஒருத்தர் நினச்சி பார்க்குற மாதிரியே கதையை சொல்லிட்டு விடுவார். ஒரு கதையை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் லெட்டர் மட்டுமே எழுதிப்பாங்க, பின்னாடி ஒரு கதை ஒன்று போவோம். ஒருத்தர் கான்வர்சேஷன் மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஒரு கதை மறைமுகமாக ஒரு விஷயத்த
சொல்லின்னு போவாங்க. அப்பாவும் பிள்ளையும் உரையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சமூக பிரச்சனை எடுத்து உரையாடுவாங்க. ஆனால் அது ஒரு விஷயமா வந்துடும். பல விதம் கலைகள் படைப்பின் இன்னொரு பக்கம். வாழும் கலைன்றது வாழ்கிற விதத்தில் ஏற்படுற ஸ்டைல். உலகம் தோன்றி மனிதன்லாம் உருவாகி அறிவெல்லாம் வந்த பிறகு மனிதன் பாதைகளை வகுத்துக்கணும். எப்படி நம்ம வாழலாம், எப்படின்னு தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும். பொதுவாக மனிதனுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கலை இல்லை. வாழும் கலைன்றதுன்னா இல்லை, ஒரே மாதிரி இல்லை. அந்த கலைக்கு பேர் தான் முகம்மது ஒரு கலை கற்றுக் கொடுத்துக்கிறான். அவங்க அதை பின்பற்றினாங்க. அது பேர் இஸ்லாத். முகம்மது கற்றுக் கொடுத்துக்கிறாரு. ஆள் இந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆள் இல்லைங்க. ஒரு இந்துன்னா என்ன இல்லை, தனி இந்துக்கு மதத்துக்குள்ளே நிறைய பேர் வந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 விதமான கலைகளை உள்ளே சேர்த்து வச்சிருக்குது இந்து மதத்தில். உள்ள எவ்வளோ இது பிரிவு? 6 விதமான கலைகளை என்ன பண்ணி வச்சுது? அது தன்னகத்தே கொண்டு இருக்குது. நீங்கள் ஒரு இந்துன்னா இன்னும் டெப்த்தாக போகணும். புத்தகரம் நீங்கள் சொல்லிட்டு போய் திருவள்ளுவர் தெருன்னு சொல்லணும்ல. நம்ம இந்துன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வைஷ்ணவரா சைவரா? இப்போ 4 நம்ம விட்டுட்டுக்கிறோம். சாக்தம், கணபாத்தியம், மற்றதெல்லாம் மற்ற 4 வைஷ்ணவம் சைவம் மட்டும்தான் என்ன பண்ணிடுது பெருசாக மேலோங்கி ஆட்சி செய்து. மற்றதெல்லாம் காலப்போக்கில் வழுவுமதி இந்த 2க்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. சக்தி வழிபாடு அப்படின்றது தனியாக இருந்தது. இப்போ என்னாச்சு, அது வைணவத்தில் கொஞ்சம் போயிடுச்சு. இந்த பக்கம் சைவத்தில் பார்வதி அந்த மாதிரி கணவன் மனைவி ஜோடியாக வச்சுக்கிறதுனால அங்கே போயிடுச்சு. கணபாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ குடும்பத்துக்கு எடுத்து வந்து வச்சுட்டாங்க. சில பெருமாள் கோயிலுங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட இப்போ விநாயகர் பொம்மையை முதல்ல வச்சுருப்பாங்க. ஏன்னா முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி விநாயகர் பொம்மையை வைக்கிறதுன்ற கணபாத்தியம்ன்ற தனியாக ஒன்று என்னாச்சு, 2 பேருமே அதை எடுத்துக்கினாங்க. சூரிய வழிபாடு அப்படின்னா அதையும் என்ன வச்சு பொட்டுக்கெல்லாம் வச்சுன்னு சூரிய நாராயணனே ஒன்று வச்சுக்கலாம். சூரிய நாராயணா அப்படின்ட்டு வைணவமும் அதை ஏற்றுச்சு. இயற்கை வழிபாடு இந்த மாதிரி ஒன்று என்ன பண்ணுறது, கடவுள் இல்லை அப்படின்னா சாக்தம் அப்படின்ற ஒரு மதத்தை என்ன பண்ணி வச்சுக்கிறான். மதத்துக்குள்ளே வந்து நீங்கள் நம்பி இவர் அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லாத இருப்பா. நாங்கள் மட்டும் கோயிலுக்கு போய் அப்போ கோயிலுக்கு ரீட்டும் போவேன் பைக்கிலலாம். நான் வெளியே போனால் உட்காந்து பண்ணி போயிட்டு வா இல்லை அப்படின்னா கடல மிட்டாய் வர்க்கல்ல சாராயம் பீடி சிகரெட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு என்னவோ எல்லாம் பொண்ணுங்களை பார்த்து நடி வைத்து எல்லாம் புக்கு ஒன்று எடுத்து வச்சுன்னு படிச்சுங்கிறது. ஆனால் இந்த அக்கா என்ன பண்ணி வரலாம் அவ்வளோ பண்ணிட்டு மாதிரி ஐடியா பெரிய கூட்டமாக இருக்குது. இப்போ இத்தனை கலைகள் இருக்குதுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்த்தியாக மனிதன் வாழ்கிறதுக்கு ஒரு கலை நமக்கு தேவை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலை இன்னொரு கலையோட சண்டை போட்டுக்குது. ஒரு கலைக்கு இன்னொரு கலை வர சொல்லுது. பரதநாட்டியம் தான் சரி, கூத்தாடுறது தப்பு. சரியா? இது கூத்துலேயே பரதநாட்டியம் ஆடலாம், பரதநாட்டிலே கூத்து ஆடலாம். டப்பாங்கூத்து போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணின்னு சும்மா டண்டனக்கா அட்டம் ரெண்டக்கா ஆடலாம் தானே. ஜெட்டியெல்லாம் போட்டுன்னு பரதநாட்டியம் ஆடலாம். பரதநாட்டியம் போடுறது ஆடுறதுக்கு ஜெட்டி போட்டு ஆடக்கூடாதுன்னு என்ன சட்டம் என்ன ஆகுதாங்க? ஜெட்டி இல்லை இது மட்டும் பிரா மட்டும் அது மட்டும் போட்டு என்ன பண்ணலாம், அப்படியும் கூட ஆடலாம் தானே. ஏன்னா இது அப்படியே ஆடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைக்காரி பரதநாட்டியம் ஆடி காமிக்கிறா பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுது, மாறுது. மசூதியை பற்றி ஒரு இந்துக்கு வணங்குறான். ஒரு இந்துக்கு என்ன இல்லைன்னா அவனுடைய அவனுக்குள்ள அந்த பிரச்சனை இல்லைன்னா உள்ள கிளை மதங்கள் 6 இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா மற்ற ஆளுங்களை கூட பெருசாக முரண்படுறதே இல்லை. பெரிய வன்முறைகளுக்கு அவர் ஈடுபடுறதுக்கே வாய்ப்பே இல்லை. போகிற வழியில் சர்ச் இருந்தானா எல்லாம் அப்படி பண்ணிக்கிறாங்களா, இவரும் பண்ணிப்பார். ஏசுனாரி என்னை கொஞ்சம் காப்பாற்றுப்பா, எத்தனையோ சாமிக்கிறான். அதில் என்னால் எந்தாலும் வந்துரு, நீ ஆச்சும் காப்பாற்று, என் பிரச்சனைகளை தீர்த்து வை. போகிற போக்கில் மசூதி இருந்தானா அல்ல நம்மளையும் கொஞ்சம் கவனி, நீ மட்டும் குல்லா போட்டனா எப்படி, நீ இல்லாத இடமே இல்லை அல்லா சொல்லிட்டு போயினே இருப்பான். இப்போது இந்துக்களுக்கு வாழும் கலை சொல்லித்தர தேவையில்லையானா தேவை, அவங்களுக்கும் கூட அது தேவை. இப்போ முஸ்லீம் சரியாக தான் வாழ்கிறாங்களா, அவங்களாம் கரெக்டாக கட்டுக்கோப்போட கரெக்டாக இருக்கிறாங்களே. கலை நயம்னு ஒன்று இருக்குது, கலை வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. கலைகள் என்ன பண்ணினே வருதுன்னு கேட்டிங்கன்னா தன்னை வளர்த்துக்கினே வருது. பரதநாட்டியம் முதல்ல ஆடும்போது எப்படி ஆடி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவதாசிகள் மட்டும்தான் ஆடுவாங்க. பரதநாட்டியம் அண்ணாவை யார் தான், தாசி தான். ஆண்களை மயக்கிறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறாவா உடலை ஆடுவா. கண்ணகிக்கு பரதநாட்டியம் தெரியாது, மாதவிக்கு பரதநாட்டியம் தெரியும். இப்போது எல்லா பிள்ளைங்களும் அரங்கேறுது. அப்போலாம் மாதவியா? கலையை நம்ம யாருக்கிட்ட எடுத்துக்கணும்? சின்ன வயசில் எங்கள் அம்மா கொலுசை போடாது, முந்தானியை விட்டு போகக்கூடாது.
இப்போ முன்னாடி தூக்கி இப்படி முனியா அப்படி போட்டு இப்படி வண்டியில் எடுத்து பின்னாடி பக்கம் காமிச்சுன்னு நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கினே தான் இருப்பேன், உன் பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி செல்லும் நிலா நெஞ்சை துளாதோ. பின்னாடி கேமராவே வைக்கிறது இல்லைன்னா இப்போ அப்படிதான் ஆச்சு தானே. வாழும் கொலை பாட்டே விட்டான் இல்லை, ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சி போச்சிடா இந்த ஊரும் பிடிக்கலே. வாழும் கலை அப்படின்னு சொன்னா என்னடா சாமியாருக்கும் சம்பந்தமே இல்லையாண்ணா. வாழா வெட்டிங்கெல்லாம் வர இப்போ பேசிட்டுக்கிறான் வாழும் கலையை. யார் பேசிக்கிறா? வாழா வெட்டி. வாழும் கலைன்றது ஒரு அற்புதமான படைப்பு. எப்படி ஒரு மரம் படைத்தான், அதில் கொடி படைத்தான், அந்த கொடி அதில் படர விட்டான். மலர் படைத்தான், நறு மனம் படைத்தான், அதுல வந்த தேன் என்ன பண்ணான்? உனக்கு அளித்தான். பாவம் என்றால் வரும் பாதையிலே திராட்சை தோட்டத்தை வைப்பானா? கேட்டு போய்கிறான் கண்ணதாசன். ஏண்டா வெறும் திராட்சை மட்டுமா அது வச்சா புளிச்சு போதே இல்லை? சசி பெருமாளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், செத்து போட்டாரே என்ன செய்யலாம் இல்லை? திராட்சை பழத்தை என்ன பண்ணி வைக்கல, வெறும் ஜூஸ் மட்டும் இல்லை, அது வச்சு வச்சுனா ஆயிடுது. நல்ல போதை தர ஒரு வஸ்தா திராட்சை ரசம் அப்படின்னு குடிமதி இயேசுநாதர் குடிச்சிட்டுக்கிறாரே. லாஸ்ட் பேர்லாம் பார்க்கல பொழுது சசி பெருமாள் கேட்டு சொல்லணும், தம்பி சோமபானம் சொல்கிறேன் சர்ச்சில் வர மாதம் மாதம் தராங்களே, இதெல்லாம் சொல்லணும். அவருக்கு புரியல, என்ன செய்யலாம், போயிட்டாரே. அரசியல்வாதிங்க வர தூக்கி வச்சுன்னு கொண்டாந்துக்கிறாங்களே. நமக்கு ஒரு பயமாயிடுச்சு. இப்போ திருமாவளவர் வந்து அடிப்பாரா, இல்லை வைகோ வந்து அடிப்பாரா, இல்லை அன்புமணி ராமதாஸ் வந்து அடிப்பாரான்ற ஒரு பயம் வரும் நமக்கு. இப்போ போனவன் போனாண்டி குடும்பத்தில் குடும்பம் புருஷன் சரியில்லை, அது சாராய கிடையாது சரியில்லை. குடும்பம் சாராயம் குடிச்சு தான் பண்ணுமா? சந்தேகப்பட்டே சாகடிக்கிறது இல்லையா? டெய்லி ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. நான் தூர்தர்ஷனில் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போய் தூர்தர்ஷனில் படம் பார்ப்போம். அந்த படத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்வாங்க. ஒரு படம் பார்த்துருந்தேன். டெய்லி அந்த ஆள் சாயந்தரமான வீட்டில் வேலை இந்த ஆஃபீஸில் வரும்போது சாக்லேட் கொடுப்பாரு. சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கை. பார்த்துனே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த அம்மா செத்துருவாங்க. அம்மா ஆராய்ச்சியெல்லாம் மன சாக்லேட்டில் விஷங்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. யார் ராசா வச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் தான். மனைவி டிஸ்டர்ப் ஆகிற அவங்கத்தையும் கூட பேசுறதுக்கு என்ன பண்ணுறது, மெதுவாக சாக வச்சாரு. இன்னொரு படம் ஒன்று இருக்கும், அந்த இவன் ஒருத்தன் நடிச்சது, மைக்காவே போட்டு கட்டுருவான் கொண்டாட்டியே. இதெல்லாம் சாரா குஷ்டா பண்ணுகிறான். அப்போ ஆசை பாருங்க, ஆசை வந்து என்ன ஆட்டி வச்ச பாவம். வாழும் கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நுட்பமானது, உண்மையானது, நேர்த்தியானது. மனிதனுக்கு மட்டும்தான் சிறப்பாக வாழ முடியும். அந்த வாழும் கலைக்காக தான் வள்ளுவன் எழுதி வச்சுட்டு போய்கிறான். வாழும் கலைக்காக தான் என்ன பண்ணி வச்சுக்கிறான் வள்ளுவன், திருக்குறளை இந்த உலகத்துக்கு தந்துட்டு போய்கிறான். இந்த வாழும் கலைக்காக தான் பைபிள், இந்த வாழும் கலைக்காக தான் குரான், இந்த வாழும் கலைக்காக தான் என்ன பிற நூல்கள் எல்லாம். எதுக்கு அப்படின்னு கேட்டினா, ஒரு வாழ்ந்த மனிதன் தான் கண்டு கொண்ட உண்மைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு போய்கிறான், பிறத்தியாருக்கு சொல்லிட்டு போய்கிறான். வாழ்கிற மனிதன் என்ன செய்கிறான்னா அதே மாதிரி வாழலாமான்னு பார்க்குறான். சாத்தியமாங்க? ஒரு பாட்டை எழுதி ஒருத்தர் கொடுக்குறாரு படைப்பாளி, ஒரு பாடகர் அதை பாடுறாரு. அதே மாதிரியா நீங்கள் பாட முடியும்? பாடினா அந்த பாட்டுக்கு நீங்கள் பாடுறதாரு தான் ஆகும். எப்படி பாடணும்? உங்கள் ஓன் வாய்ஸில் தான் பாடணும். இன்னொருத்த வாய்ஸில் பாட முடியுமாங்க? பாட்டில் தப்பா? என்ன பண்ணோம், நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், கொஞ்சம் திருத்தவும் மாற்றவும் செய்யணும். அப்பா சட்டையை புள்ள போட்டுக்க முடியுமா? போட்டுக்க முடியாது. அப்பா ஸ்டைல்லையே புள்ள இருக்கணுமா? அவசியம் கிடையாது. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதியெல்லாம் அந்த இந்த மனுஷனுக்குள்ள ஏற்றத்தாழ்வுல அந்த அதே மாதிரியே இப்போ இருக்கணும், இருக்க முடியாது. அப்போது வாழும் கலை நித்தம் என்ன பண்ணினே வருது, மாறிக்கினே தான் வருது. மாறணும், அது ஆரோக்கியமாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாகவும் அழகாகவும் திருப்தியாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக நல்லா சௌகரியமாக இருக்கணும். ஆனால் என்ன இருக்கக்கூடாது, அதனால் நானும் பாடினே தான் இருப்பேன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரன் எழுப்பலாமாங்க? காலையில் ஏந்து 5 மணிக்கு வந்து ஒருத்தர் எழுதிட்டாங்க சோகம் சோகம் பாட்டு, பக்கத்து வீட்டுக்காரன் தூங்குவானா? அல்லேலூயா சுப்ரதா ராம பூர்வா சஞ்சா சமைச்சகே. எனக்கே புரியாது அது என்னன்ட்டு. உனக்கு எங்கடா புரிய போகுது? காலகத்தால ஏந்து 4 மணிக்கு தூங்கி நிற்கிற குழந்தைகிட்ட. எதுவாக இருந்தாலும் என்ன தாங்க, எந்த மதமும் இல்லை. இதெல்லாம் என்ன, இதெல்லாம்
வாழ கற்றுக்கிற மனுஷனா செய்யறது இதெல்லாம்? வாழ்கிற மனுஷன் செய்யறது தானேங்க. தைரியமாக சொல்லி மனிதன் தானா. உனக்கு மனம் படைத்தான், நல்ல குணம் படைத்தான். மனுஷனுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ஒரு மனசுன்னு ஒன்று படைச்சு வச்சுக்கிறான். ஒன்று கேளுப்பா, ஜஸ்ட் இது சரியா தப்பான்ட்டு யாருன்னா என்ன சொல்லணும் போட்டான். அவரு முகம் கல்யாணம் பண்ணினான், நீ பண்ணிப்பியாடா அது மாதிரி? உங்களை அப்படி யாருன்னா பண்ணிக்கிறீங்களா? இவ்வளோ தூரம் தாடி வச்சார், நீயும் தாடி வச்சுக்கிற. இவ்வளோ தூரம் 4 இன்ச்சுக்கு மேலே பேண்ட் போட்டார், நீயும் போட்டுக்கிற. இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டுனார், பேண்ட் போட்டுற, முடியெல்லாம் வச்சுனாரு. காஃபின்னு வர உன்னத்துல வர சொல்லுங்கிற நியாயமா இது? அவருக்கு கடவுள் ஒன்று புரிஞ்சிச்சுன்னா அது அவருக்கு எனக்கும் புரியறதுக்கான வழியில் சொல்லிட்டு போயிருக்கணும். வாழ்ற வழியை சொல்லிட்டு போய்க்கலாம். இருந்தாலும் அதையே பின்பற்றி நாங்கள் தான் சரி, நீ வர தெரிஞ்சுக்கிற எப்படி அது சரி? கம்ஃபர்டபுளாக நீ இருக்கிற, நானும் எப்படி இருக்கணும்? கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போது வாழும் கலைன்னா ஒரு சார்ந்த ஒரு மனிதர் வாழ்ந்துங்கிற இடத்துல இன்னொரு ஆள் வந்து என்னங்க ஆகும்? ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தர் வாழ்ந்துங்கிறாங்க, இன்னொரு ஆள் இங்கே வந்தால் என்ன ஆகும்? யார் மாதிரி ஆள் வாழணும்? மெஜாரிட்டி மாதிரி மைனாரிட்டி வாழணும். மைனாரிட்டிக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்? நான் இந்து, நான் பிஜேபி கிடையாது, நான் பிஜேபி கிடையாது. எங்கள் வீட்டில் 5 பேர் 10 பேர் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் சமைக்கிறோம். யாரோ ஒரு விருந்தினர் எங்கள் வீட்டுக்கு வராரு, யாரோ ஒரு விருந்தினர் எங்கள் வீட்டுக்கு வராரு ஒரு ஆள். நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? கறி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், சாம்பார்னு வச்சுக்கிறோம். அந்த மனிதருக்கு என்ன தருவேன்? சாம்பார் ரசம் கொடுப்பேன். ஏன்? அவர் சைவம், கறி குழம்பு அவர் சாப்பிட மாட்டார். நான் கறி மீன் நான் சாப்பிட விட்டுற முடியும்? நாங்கள் யார்? நாங்கள் 5 பேரும் அசைவம் சாப்பிட்ற ஒரு குடும்பம். வந்தவர் என்ன பண்ணிடணும்? புரிஞ்சுன்னு யார் மாறணும்? என்ன மாறுன்னு ஒரு சட்டம் போறது எப்படி நியாயம்? என்ன மாறுன்னு ஒரு சட்டம் வர போறது இது எப்படி நியாயம்? நான் வாழக்கூடாதா அப்போ? சொல்லுங்க. ஏன்டா பாகிஸ்தானுக்கு போனால் முஸ்லீம் நாடுன்றான், அவனுடைய ஒழுக்கத்தில் இருக்கிறான், சட்டம் அவனுக்கு. அது இந்த நாட்டில் என்ன யார் இது? அப்போ வாழும் கலையில் என்ன இல்லை? நான் வந்து இந்து மதத்துக்காக பேசலை, நான் ஒரு இந்து மதமே கிடையாது என்கிட்ட. ஆனால் நேர்மையான ஒரு விஷயத்தை நான் பேச வரேன், அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்? ஒரு நேர்மையான ஒரு மைனாரிட்டி உள்ள வந்து என்ன செய்வாங்க? என்னிலேருந்து என்ன கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்க முடியுமே தவிர என்னுடைய இதெல்லாமே எழுந்துருவேன். நான் என்னது எழுந்துருவேன்? என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும்ல, எனக்குன்னு ஒன்று நான் கற்றுன்னு வந்துக்கிறேன், வாழ்ந்துன்னு வந்துன்னுக்கிறேன். நானே மாறணும், அது மாறுவேன், அது வேணும் இஷ்டம். ஆனால் உனக்காக நான் மாறணுமா? நானே புரிஞ்சுக்கணும், நானே என் விஷயத்தை மாறி. எனக்குள்ள ஜாதி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, நான் வந்து கோயில் கட்டிக்கிறேன், கத்துறேன், இதெல்லாம் தப்பு தான். யார் மாறிங்கண்ணா? நானே மாறணும். உனக்காக என்ன பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மைனாரிட்டிக்காகவும் மெஜாரிட்டி வந்து குழப்பம் அடையுது. இப்போது மைனாரிட்டிலாம் தப்பான ஒரு பார்க்குவோம். முட்டாளாவே ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? முட்டாளாவே இருக்கிறாங்க. நல்லா சாராயம் ஃபுல்லாக குடிச்சிட்டு சோறு தூங்க முடியாத அளவுக்கு லிவர் வந்து போய் சாகுறாங்க. இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிறான் ஒரு கூட்டம், கலாச்சார ரீதியானு வச்சுக்குவோம். நம்ம போய் இது மாதிரி குடிச்சுன்னு தான் சாப்பிட்றோம்னு ஒரு ஆள் போய் சொல்கிறோம். நம்ம பேச்சு அவன் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? புரிய வைக்கணும். நான் அவனை கூட எப்படி சொல்லணும் அப்போ அதை பேசும்போது? அன்பா இதம்மா பாரு, இப்படி சித்தனுக்கிற ஒன்றும் ஒரு ஆள் மட்டும் குடிக்காமல் இருந்துப்பார், உன் வாழ்நாள் எவ்வளோ அதிகமாகுதுன்றத பாரு, தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்? மாற்றிக்கோ. தோலுக்கு அல்லது வாளுக்கு மாறாத மனிதர்கள் கிறிஸ்துவத்துக்கு மாறினாங்க. அவன் 2வது இதை நான் சொன்னேனே, இதை ஒத்திய கையாண்டான். எப்படி? அன்பா பேசுது. பிரதர், வெல்கம் பிரதர், வாங்க பிரதர். என்ன பிரதர் இருக்கிறீங்க? அங்கே போனால் என்ன பிரதர்? துண்டை தூக்கி தவிர வச்சிக்கணும். என்ன பிரதர்? வாங்க பிரதர், சர்ச்சைக்கு எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கலாம். என்ன பண்ணல? வாங்க பிரதர். ஏன் பிரதர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வாங்க பிரதர், அழுது கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணலாம். வாங்க பிரதர். என்ன உன் பிரச்சனை? சொல்லுங்க பிரதர். என்ன ஆயிட்டான் மனுஷன்? நாடார் கூட கிறிஸ்தவனாகிறான். அப்போ கூட ஜாதி விட்டுக்கிறது இல்லை பார்த்துக்கனாங்க. நாங்கள் நாடார் ஆனால் கிறிஸ்டின். அப்போது முஸ்லீமில் என்ன இல்லை? இப்படி ஒரு பிரச்சனை. 2வது என்ன பண்ணா? பதமா எப்படியோ டிஸ்டர்ப் ஆகினே வரும். இப்போ என்னாச்சு? இப்போ ஒருத்தர் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க, விருந்தாளிகளே அதிகமாகிட்டாங்க. நான் எப்படி இருக்கணும்? இப்போ நாங்கள் 5 பேர் இருந்தோம், ஒரு ஆள் வந்தான், சரியா? இப்போ அவன் 10 பேர் ஆகிட்டான். நான் என்ன பண்ணேன்? இப்போ என் ஊர், என் நாடு, என் வீடு நான் ஆகிறது இல்லையே. ஏன் விட்ட முதல்ல ஒரு ஆளை? எங்கேயோ தப்பு, ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு. இப்போ வாழும் கலையில் நான் என்ன சொல்கிறேன்னா,
வன்முறை நமக்கு தீர்வாகாது. ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும், எந்த மாங்காவாக இருந்தாலும் சரி, அது இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் வாழலாம் வேலைக்கு ஆகாது. தீவிரவாதம் தப்பு தான். குரான் ஓதனாலோ இல்லை பைபிள் ஓதனாலோ அது இது மத வேதம் ஓதனாலோ என்ன பண்ணக்கூடாது, 5 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு போகக்கூடாது. அப்போ அது பொதுவான ஒரு சட்டம் கட்டாயமாக இருக்கணும். எப்படி எவனாக இருந்தாலும் சரி, ஏன்டா தர்காவில் 5 மணிக்கு ஆறுன்னு வச்சு கத்துறாங்க. இந்த சாமிங்களுக்கெல்லாம் காதியை கேட்கறதில்ல பொழுது பகர் ஆறுன்னு வச்சு என்ன பண்ணோம். ஒரு சாமி இருக்கிறாரு பெருசாக எவ்வளோ பெருசு சீட்டு அடிப்பார், இங்கேருந்து ஒரு விசில் விசிக்கின்னு அடிப்பார், அடிச்சுட்டு சாமி அந்த யாருலாங்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்மளே பார்த்தீங்கன்னா சில இது சாமி காது கேட்காது. அங்கே போனால் காது சண்டிகேஸ்வரி கோயிலில் போனீங்கன்னா அந்த அக்கா பாவம் காது கேட்காம என்ன அண்ணாவா பொம்பளை கூட இருக்கிறாங்கம்மா. ஆம்பளை காது கேட்காத ஒரு செவனை வந்தேன். சரி இருட்டோம், செவனும் சாமி ஆயிட்டுக்கிறான் பாருங்க. இல்லை அந்த அக்கா சொல்கிறாங்க அரிது மாட்டை பற்றி கூன் கிருடு செவிடு பேடு நீங்கிட்டாங்க. செவிடு எப்படி அங்கே போச்சுன்னு தெரியலையே. இருக்கட்டும், ஒருவேளை பிஸியாக இருப்பார் வேறு எதனா விஷயத்தில். அதனால் அவரை கொஞ்சம் கை தட்டி தட்டி அழைத்தாரே. இந்த வாழும் கலையில் மதம் கிரிட்டிசைஸ்க்காக நான் இதெல்லாம் பேச வரல. நான் ஒரு மனிதன், நான் ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்கிறேன். எங்கே பிறந்துக்கிறேன்? ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருப்பேன். நீ எங்கன்னா பிறந்திருக்கலாம், நீ முஸ்லீமாக பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவனாக பிறந்திருக்கலாம், இந்துவாக பிறந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. எங்கே பிறந்தாலும் நீ யார் தான்? மனுஷன் தான். இதில் எதனா மாற்று கருத்து இருக்குமா? நான் ஒரு மனிதன், இதில் எதனா மாற்று கருத்து இருக்குமா? மாற்றி சொல்ல முடியுமா? லாங்குவேஜ் ஆனால் மாற்றி சொல்லலாம், ஹியூமன் பீயிங் சொல்லிக்கலாம். இது என்னக்கா ஆத்மே. ஒன்றும் வேறு எதனா மொழியில் சொல்லணுன்னா, பெங்காலியில் சொல்லணுன்னா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சொல்லலாம்? கர்நாடகாவில் சொல்லணும்னா மனுஷனுக்கு என்ன சொல்லலாம்? மனுஷலு. அந்த மாதிரியே சொல்லிட்டு போயினே வேண்டியது தான். இதில் எதனா மாற்று கருத்து இல்லை. அதில் ஆண் அல்லது பெண்ணா நீ இருப்பேன், ஆண் அல்லது பெண்ணா இருப்பேன். ஆண் எப்படி வாழணும், பெண் எப்படி வாழணுன்றதை கட்டாயம் கற்றுக்கணும். ஏன் இயற்கை 2 பேரும் என்ன பண்ணி வச்சுக்குது? பேதப்படுத்தி தான் வச்சுருக்குது. 2 பேரும் ஒன்று இல்லை. நீ நானும் சமன்ட்டு அசிங்கம். அது பொம்பளை ஆம்பளை மாதிரி இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஆம்பளை பொம்பளை மாதிரி மேக்கப்லாம் பண்ணி நளினமாக நடந்தானா அசிங்கமாக இருக்கும். இல்லை ஆம்பளை எப்படி இருக்கணும்? பொம்பளை நீயும் நானும் சமம் தான் அப்படின்ட்டு 2 பேரும் ஜீன்ஸ் பேண்ட் டைட்டாக போட்டுன்னு நீ நடக்கிற மாதிரி நானும் உனக்கு கூட நான் வந்து வச்சுக்கா, நல்லாவே இருக்காது. எப்படி இருக்காது? நல்லாவே இருக்காது. நீ நடக்கிற மாதிரி நீ நடக்கணும், நான் நடக்கிற மாதிரி நான் நடக்கணும். ஏன் இயற்கை 2 பேரும் எப்படி பண்ணி வச்சுக்குது? நீ ஆணாகவும் நான் பெண்ணாகவும் கேலியே. ஆணும் பெண்ணுமா இயற்கை என்ன பண்ணி வச்சுக்குது? இதெல்லாம் போராடின்னு சமூகத்தில் நாங்களும் அப்படியே போகணும், ஆம்பளைக்கு நாங்கள் நிகர் அப்படிலாம் கிடையாது. அம்மா எந்த விதத்தில் சிறந்தது தான். ஆம்பளையும் பொம்பளையுமா இருக்க முடியாது. அங்கே அம்மா பொம்பளை தான். அம்மா யார் தான்? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. நீ எத்தனை குலமானா கட்டிக்கோ, மதமானா வச்சுக்கோ, சாமியான வச்சுக்கோ, அம்மா விட சிறந்தவங்க இல்லை. இங்கே பொம்பளை எங்கள் அம்மா, நானும் எங்கள் அம்மாவும் சமம் நான் சொல்ல முடியும்? பைத்தியக்காரனுங்க சும்மா வேலைக்கு ஆகாமல் பேசிங்கிறது. இதெல்லாம் ஆணும் பெண்ணும் சமம் இல்லவே இல்லை. ஆணை 2 ஆண் சமம் இல்லை, பெண்ணு 2 பெண்ணு சமம் இல்லை. இது எப்படி ஆணும் பெண்ணும் சமம் ஆக முடியும்? சமமாக ஆக முடியாது. இயற்கை என்ன பண்ணி வச்சுக்குது? அழகாக நேர்த்தியாக பெண்ணை பெண்ணாகவும் ஆணை. ஆனால் புரிஞ்சுக்கோ, நீ பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ இருந்தா என்ன பண்ணு, உன்னை நாம் ஒரு பெண், அதில் கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்க முடியும்? நீ ஒரு ஆணா எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், நீ ஒரு பெண்ணா எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்? இரு, என்ன பண்ணு, இரு. ஆனால் ஒரு ஆண் எப்படி வாழணுன்றது ஒரு மதம், ஒரு மதமும் ஒரு மாதிரி சொல்லி வச்சுக்குது. ஒரு பெண் எப்படி வாழணுன்ட்டு ஒரு மதமும். பொம்பளைன்னா அப்படி கருப்பு துணி, நீ வந்து டீ இங்கே வந்து குடிப்பியா? நீ இவன் சொல்கிறதுல நீ பாப்பா நாய், நீ மட்டும் டீ அப்படி குடிக்கலாமான்னு கேட்கறதுக்கு இல்லை இவனை. நான் பர நாய், நீ யாரு? பாப்பா நாய் தானே. நாயினும் அடியேன்னு நம்ம ஒருத்தர் பாட்டி எழுதியிருப்பான். நாயினும் கடையேன்னு அப்படிலாம் சொல்லியிருப்பான். என்ன அர்த்தம் தெரியுமா? தன் இனத்தை தான் கசகாது. அவன் இந்த நாய் விட கேவலமாக சொல்லிடுறாருன்னு நினச்சிக்காதீங்க. அவருக்கு தெரியும் நாயினா என்னன்ட்டு. எவனோ பின்னாடி வரணும் புரிஞ்சுப்பான் நாயினா என்னன்ட்டு. நாயினும் கடையின்னு ஒருத்தர் என்ன சொல்லிட்டு போய்க்கிறான்? நான் என் இனத்து மேலே என்ன பண்ணி வைக்கல, பற்று வைக்கிறது இல்லையா? எதனா ஒரு காரணம் காமிச்சு என்ன பண்ணுகிறேன், ஏற்றத்தாழ்வு பண்ணி உன்னத்துல நான் மட்டம் தண்டை பார்க்குறேன். என்ன மாதிரி ஒரு மனுஷன், சக மனிதன். நான் மனிதனாக பார்க்கல, அவனை ஒரு முஸ்லீமாக பார்க்குறேன், அவனை ஒரு இந்துவாக பார்க்குறேன், அவனை ஒரு கிறிஸ்தவனாக பார்க்குறேன். இல்லை ஜாதியில் ஏற்றத்தாழ்வில் பார்த்தா ஒரு ஐயர் உயர்வானவர் இல்லை, பறையன் தாழ்வானவன் இல்லை, எல்லாரும் என்ன தான் மனுஷன். ஆனால் என்ன பண்ணிருக்கிறோம், ஒவ்வொரு இடத்துல பிறந்திருக்கிறோம். ஒரு கலாச்சாரம் நம்மளை என்ன பண்ணுது, ஒரு கலை என்ன பண்ணிது
நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கலையை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து வாங்க டிஸ்கஸ் பண்ணி நம்ம எப்படி வாழலாம்னு சொன்ன முடியுமாங்க? ஏன் முடியாது? ஏன்னா அவங்க நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். 4 அறிவாளி ஒன்றா சேர்ந்தானா 5வது ஒன்று தான் வரும். ஏன் 4 அறிவாளி சேர்ந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணான்னா 5வது ஒன்று தான் பாஸ் ஆகும். ஏன்? ஏன்னா 4 பேர் அறிவாளி, அவன் விஷயத்தில் ஒழுங்காக இருப்பான். அதனால் உன் விஷயத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாம்பா, உன் விஷயத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இவர் விஷயத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எல்லோரும் சேர்த்த மாதிரி சரி எது மெஜாரிட்டி வின்னுன்னு பார்த்து எல்லோரும் அந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு 5வது விஷயத்தை அங்கீகரிப்போம். பரவாயில்ல, நான் சொல்கிறேன் பரவாயில்ல. ஒரு தனி மனிதனாக இருந்து சரியாக வாழ்ந்த மனிதர்கள் இந்த பூமியில் இருந்திருப்பாங்க தானே முன்னாடி, அவர்கள் தான் ஞானிகள். யார் ஞானி? உண்மையிலேயே வாழ்ந்து கலை கற்றவன். இப்போ ஞானி வாழ்கிற கலை தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்? பொண்டாட்டி இல்லாமல் இருந்திருப்பான். பொண்டாட்டி இல்லாமல் இருந்தானா அவன் பேர் ஞானி இல்லைங்க, துறவி. அவன் யார்? அவன் துறவி. அப்போ ஞானி என்ன யாரு? வாழ்கிறவன். ஏன் அவனை ஞானி சொல்கிறாங்கன்னா முன்னுதாரணமாக வாழ்கிறவன், நான் நீன்ற பேதத்தை கடந்தவன். அதனால் என்ன பண்ணலாம்? திருவள்ளுவர் வாசியோட வாழ்ந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. பொண்டாட்டி பேர் சொல்லிடுறாரு, நான் என்ன ஜாதியில் பிறந்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஏன் அதெல்லாம் சொல்லவரே? இவ்வளோ ஏதனுக்கு அம்மா பேர், அப்பா பேர், அண்ணன் பேர், தம்பி பேர், மாமா பேர், ஊர் பேர் எடுத்து எவ்வளோ நேரம் இருக்கான்? கம்பநாடான் எழுதும்போது அவன் கதையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். சடப்பு எவ்வளோ இவ்வளோ காசு கொடுத்தாரு, அதனால் 10 பாட்டு ஒரு இடத்துல இவரை வைப்பேன், இது நான் இந்த ஜாதியில் பிறந்தேன்னா சொல்லிட்டு போயிட்டான். வள்ளலார் பிறந்தார், அவர் ஏட்டார், நான் சைவ சித்தான் இந்த குளத்தில் பிறந்தேன், இப்படி பிறந்தேன், இந்த ஜாதிக்காரன் ஏற்றி விட்டு போயிடுறாரு. ஏன் வள்ளுவர் சொல்லிட்டு போல இவங்களாவது நினச்சிக்கிறாங்க முன்னுரை. அது அவசியம் உனக்கு இல்லை. என்ன புரிஞ்சு வச்சிங்கன்னா, எல்லா மனுஷனும் ஒரு அம்மா அப்பா கிட்டேருந்து வந்திருப்பான். அவங்க 2 பேருக்கு என்ன இருக்கான்? ஒரே பேர் இருக்கும். அதுவும் அவனுக்கு தேவைப்பா. அதுக்கு அந்த புக்கே எழுதுறேன். ஏல நான் இன்னாரு இந்த சமூகத்தை சேர்ந்து சொல்கிறது புக்கே எழுதுனேன். நான் என்னத்துக்கு எழுதுனேன்? நீ வாழணும், உனக்கு தேவையான விஷயம் என்ன, அதை சொல்கிறதுக்கு மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அவன் என்ன பண்ண மாட்டான்? அவசியம் இல்லை. பேரை கூட அவன் சொல்லலை, நம்ம தான் வச்சுக்கணும். பேர் கூட என்ன பண்ணல, அவன் சொல்ல. வள்ளுவத்தை எழுதுனால அவன் பேர் என்ன? வள்ளுவர். திருக்குறள் எழுதுனால அவன் பெரிய விசேஷமாக இருப்பான். திருக்குறளார் அப்படின்னே சொல்லுவாங்க சில பேர். திருக்குறளார் அப்படின்னே பேர் சொல்லுவாங்க. ஆமாம், குறள்னு வச்சார். சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம திருக்குறள்னு வச்சோம். குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சின்னதாக எளிமையாக 2 வரியில் அப்படின்னு குறள்னு அவர் பேர் வச்சார். மரியாதைக்குரிய நம்ம என்ன பண்ணி வச்சிடும்? திரு போட்டு வச்சிடும். எழுதுனதுனால ஒரு விசேஷமான ஒரு வள்ளுவத்தன்மை இருந்தால் தான், மதிப்புக்குரிய மனுஷனாக இருந்தால் தான். வள்ளுவம்னா சிறந்தவன் அர்த்தம். அதனால் அவன் திருவள்ளுவன். வள்ளுவன் கூட இல்லை, திருவள்ளுவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருவள்ளுவர் நம்ம தான் பேர் வச்சுக்கிறோம். நச்சினுக்கினியார் பாட்டு எழுதினார்னா யார் பாட்டுனா? செம்புல பெயல் நீரார். என்ன நான் பாட்டு எழுதினாங்களா அந்த பேரில் என்ன பண்ணிடுது பேரை? சிவவாக்கியர்னு பேர்னா அவர் பேர் சிவவாக்கியர். ஏங்க என்ன இல்லை உங்களுக்கு பிரச்சனை? பாருங்க, வாழும் கலை புரிந்தவன் என்ன செஞ்சுட்டு போல, தான் பேரையோ தான் ஊரையோ நம்ம என்ன பண்ணி வைக்கல போல. இங்கே சொல்லிட்டாரு, அற்றம் மறைத்தல். பிரத்யாருக்காக நான் வாழ்றது இல்லாமல் தனக்காக வாழ்கிறது தான் வாழும் கலையில் முதல் கலை. எது முதல் விஷயம்? அடிப்படையாக நான் ஒரு மனிதன் உணரணும், ஆண் அல்லது பெண் என்பதை அடிப்படையாக உணரணும். எங்கே நான் பிறந்திருக்கிறேனோ அந்த சமூக சாயம் என் மேலே பூசப்பட்டிருக்கும். யாராக இருந்தாலும், நீ ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் சாயம் மேலே பூசப்பட்டிருக்கும், தப்பு இல்லை. ஒரு கிறிஸ்துவனாக பிறந்திருந்தீங்கன்னா கிறிஸ்துவ சாயம் உன் மேலே பூசப்பட்டிருக்கும், தப்பு இல்லை. நீ ஒரு இந்துவாக பிறந்திருந்தீங்கன்னா இந்து சாயம் உன் மேலே பூசப்பட்டிருக்கும். நீ ஜாதியில் பிறந்திருந்தேன்னா, நீ ஐயராக இருந்தேனா, ஐயங்காராக இருந்தேனா, இல்லை பறையராக இருந்தேனா, மோலியராக இருந்தேனா, செட்டியாராக இருந்தேனா, இதில் இருக்குது. இங்கே அதுக்கேற்றமான உணவு பழக்க வழக்கங்கள், உன்னுடைய நடைமுறை செயல்கள் என்னவா இருக்கும்? அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன மாற்று கருத்து இருக்குதானே? இல்லை. நான் எனக்கு அல்லது இந்த சமூகத்துக்கு சரியானவனா அப்படின்னு யார் கேட்கணும்? என்ன கேட்கணும். இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கணும். நான் அதனால தான் நான் சொன்னேன் அதில் ஆரம்பிக்கும் போது, எனக்குள்ளே இருந்துன்னு, என்னிலிருந்து எல்லாரையும், எல்லாரிலேருந்து என்னையும், எல்லாரிலேருந்து எல்லாரையும் ஆள்றவன். என்ன நான் தெரிஞ்சினா அவன் ஏகன், எல்லாரையும் நான் தெரிஞ்சினா எல்லாருக்குள்ள இருந்தால் அவன் அநேகன். பொம்மை கல் மண் நெருப்பு தான் இல்லை, எல்லாருக்குள்ளும் இருக்கிறது தான். அப்போது நான் எனக்கு சரியாக இருக்கிறேன்னா இந்த சமூகத்துக்கு சரியாக இருக்கணும். 2 பேருக்குமே நீங்கள் எப்படி இருக்கணும்? அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் சரியாக தான் இருக்கணும். குடும்பத்துக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? முரண்பட
கூடாது, நீ போய் நீ கிடக்குன்னு வெளியே போய் ஏதோ ஒரு சாமியார் கிட்ட போகிறேன், அவன் பாட்டு டிஸ்டர்ப் பண்ணுறான், கறி சாப்பிடாதுன்னு நீயோ முஸ்லீம் வீட்டில் கறி மீன் தான் செஞ்சு போட்டுக்கிறாங்க, சாப்பிடாம விட்டுருவேன். என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 நாள் உனக்கு புள்ள மேலே பாசத்தில் செஞ்சு கொடுத்துருக்கலாம், அதுக்காலமாக என்ன ஆகும்? வெறுப்பான். அந்த சமையல் உனக்கு நல்லது இல்லை. அப்படி ஒன்றும் நீ ஏற்கனவே சாப்பிட்டு அது என்ன அது கண்ணாக்காரி ஆகிடுச்சு, திடீர்னு அறிவாளி ஆகிப்போட்டுன்ட்டு இல்லை. நீ சாப்பிடாமே வளர்ந்த சாப்பிட்றான்றான், அதுவும் கூட சாத்தியம் இல்லை. அம்மாவுக்கு மீன் ஆயவோ கறி வெட்டவோ தெரியாது, நீ போய் எங்கன்னா கற்றுன்னு வந்துட்டு கறி செஞ்சு போடுமான்னா என்ன பண்ணுவா மாமி? இல்லை அம்பி எனக்கு ஆற்றுல தெரியாதுடா, தொட்டவே நீச்சு வாசனை கிடையாது, கையெல்லாம் தேய்க்கணும் போல இருக்குது, என்னடா செய்யுது? மீன் குழம்பு நீங்கள் வாய் கட்சின்னு குடிச்சிட்டிங்கன்னா அந்த சொம்பில் அந்த வாசனை இருக்கும். மாமி தப்பா மாமா தப்பா? ஒன்று நீ போய் எல்லாம் சமமாக வாழலான்னு சொல்லலாமான்னா செய்யக்கூடாது. எல்லோரும் என்ன ஒரு கலையை நம்ம கற்றுக்குவானா? நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா நமக்கு என்ன இருக்குது இப்போ அறிவு இருக்குது. அவன் அங்கே பிறந்துருக்கிறான், அதனால் அவன் அப்படி தான் இருப்பான், அப்படி தான் இருப்பான். இவன் இங்கே பிறந்துக்கிறான், இந்த சாயலில் தான் இருப்பான். இவன் இங்கே பிறந்துக்கிறான், இப்படி தான் இருப்பான்றது என்ன பண்ணு புரிஞ்சுக்கோ. இப்போ நான் அவனை கூட எப்படி உறவாடினா? அவன் சரி நான் சரி, அவன் சரி தானே? கறி சாப்பிடாதவன் தப்பா? சரி, அவன் சரி, நானும் சரி. என் வீட்டுக்கு விருந்து கூப்பிடலாமா? நான் டே கல்யாணத்துக்கு ஓடா கட்டாயம் வந்துரு அவரை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். பிளஸிங் பண்ணிட்டு போயிடுறா, பிரியாணி சாப்பிடாதேன்னு சொல்லணும். வாழ்த்துக்கு தான் கல்யாணத்துக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டான், போயினே என்ன பண்ணுவோம்? கல்யாணத்துக்கு எதுக்கு போகிறோம்? நம்ம பார்த்து போகிறோம். ஏன்னா நீ பிரியாணி போடுவோம் வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்றதுக்கு போகிறோன்னு அர்த்தம். நீ சாப்பிட்றதுக்கு வந்தால் என்ன பண்ணாத, வராத. வாழ்த்து தந்தா என்ன பண்ணு, வா. மேட்ரு எவ்வளோ உண்டு தான், எவ்வளோ உண்டு, ரொம்ப சின்னது. புரிஞ்சிச்சேன்னா வாழைக்கால என்ன ஆச்சு? ரொம்ப சிம்பிள். நான் எனக்கு சரியா, இந்த சமூகத்துக்கு சரியான ஒரு கேள்வி கேட்டு நான் எனக்கு சரி, இந்த சமூகத்துக்கு சரின்னா நான் தூக்கி பேண்ட்டு போட்டுக்கிறேன். சரிதானா தப்பு தானே நீயே யோசி, தப்புனா மாற்று, சரினா போட்டுக்கொண்டேன். நபி சொன்னது சரிதான், ஏன்னா சிக்காமல் இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற, கரெக்ட் தான். லேத்துப்பட்டில் போய் வெல்டிங் பண்ணுகிறேன், நபி சொன்னது சாத்தியமாகுமா? நபி வெல்டிங் பார்த்தாரா? அவருக்கு அந்த ஆர்க் வெல்டிங்லாம் தெரியுமா? அவர் சொன்னார் ட்ரெஸ் போட்டு தெரிஞ்சுக்கிறிய, சாத்தியமா? இல்லை, அந்த வாழை வச்சுன்னு குதிரை மலை ஏறி ஓடிங்க தான். நீ குதிரையே ஏறதே கிடையாது. நீ அவனுக்கு குதிரை மலை ஏறதுக்கு அந்த கடிவாளத்தில் காலை ஊறதுக்கு சிக்காமல் இருக்கணும் அவன் சொன்னான். நீ ஏன் அதை கேட்டுன்னு இருப்ப? அவன் ஊரில் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஃபுல்லாக முடிக்க சொன்னான். நம்ம ஊரில் தண்ணியாக வருது, நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? இப்போனா தண்ணியோட தண்ணி தட்டுப்பாடாக இருக்கணும், சென்னையில் மட்டும்தான் அப்போ கூடாது இல்லை. நீ அது மாதிரி இருக்கணும், நீயே கேட்டுக்கோ. இருந்தாலும் நான் தப்புன்னு சொல்ல, நானா சொல்ல உன்ன நீ சரி நானும் சரி பண்ணுறேன். நான் எனக்காக என்ன பண்ணாத, நான் ஒன்றும் உனக்கு வாழ்க்கலையெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. நீயே புரிஞ்சுன்னு உனக்குற ஒரு விஷயத்தை நீ எப்படி வாழலான்ற முடிவை நீயே எடுத்துக்கோன்றேன். யார் எடுக்குவானா? ஏன் நான் உன் வாழ்க்கையை நான் எடுக்க போகிறதே இல்லை. ஏன்? அது உன் விருப்பத்துக்கானது, நீ வாழ வந்துக்கிற. ஆனால் என்ன செய்யணும்? ஆனால் நீ எப்படி செய்யணும்? ஃபிட்டு சர்வைவல் ஹாஸ்பிட்டலில் உனக்கு ஃபிட்னஸ் இருக்கணும். முதல்ல நான் சரியா, இந்த சமூகத்தோடு புழுங்கிறதுக்கான பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு சரியாக தான் இருக்குதா? அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அது பேர் தான் நாகரிகம். வாழும் கலை அதில் கண்டுபிடிச்சி வச்சுது, அது ஒரு வார்த்தை. நாகரிகமான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யார் பத்திரிக்கை கொடுத்தாலும் வருகிறது, நல்லதுங்க நிக்காவுக்கு வந்துடுறேங்க. நிக்கானா நீ ஏன் நிக்கா சொல்கிற, கல்யாணம்னு சொல்லு, நான் அதங்க போய் ஆரம்பிச்சு அது இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஏன் அல்லாஹ் சொல்கிற ஈஜன்னு சொல்லு, ஏதோ ஒரு கர்மத்தை சொல்லிட்டு போ. கடவுள் ஒருத்தருக்கிறார் தானே, ஒருத்தர் தானே இருக்கிறாரு, 10 பேர் இருக்கிறாரு. நீ அல்லாஹ் சொல்கிற, நான் சிவன்னு சொல்கிறேன், அவங்க பெருமாள்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் எதனா ஒன்று சொல்லிட்டு விட்டோம், கசமாலன்னு கூட சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவன் இஷ்டம். அதை புறம்போது இருக்கிறானே அவன் தாங்க என்னை இப்படி ஆட்டி பாடிக்கிறான் சொல்லலாம்ல. அப்படின்னா கடவுளுக்கு பேர் என்ன? புறம்போக்கு. அந்த கேடு கட்டம் தாங்க என்ன இப்படி பண்ணிக்கிறான். எல்லாருக்கும் மேலே ஒரு நாய்க்குதே, அதுதான் என்ன ஆட்டி பாடி, அது நாய். இன்னும் அசிங்கமாலாம் சொல்கிறவங்களாங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, நமக்கு வரும். ஆனால் இப்போ வேணால் அது விஷயம் இல்லை. என்ன பண்ணலாம்? ஒரு இஷ்டம். கடவுள் எனக்கு ரொம்ப நெருங்கமானவர், என்ன எதிர்வே நீ பொறுக்கினுவியா நீ அவனை கேட்கலாமா? எப்படின்னா கேட்டோமா? கழுத்தெல்லாம் இருக்கிறேன் இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் பொம்மையாக தான் கும்பிட்டுனுக்குறோம் குழந்தையிலேருந்து. நிகழ் வைக்கக்கூடாது. இருந்தாலும் அப்துல் கலாம் முஸ்லீம் இல்லையா? அந்த மனிதன் அந்த கலாச்சாரத்தில் பிறக்கலையா? பொட்டு வச்சுக்கினாரு, மாலை போட்டுக்கினாரு,
ரொம்ப பிரமாதமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நடராஜர் தத்துவத்தில் தான் எடுத்துன்னு போய் அங்கே எடுத்துன்னு போய் இருக்குதுன்றது அங்கே சொல்லி வச்சுறாரு. அப்போ அந்த மனுஷன் அதுதான் வாழும் கலை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன். வாழும் கலை தெரிந்து கொண்ட மனிதன் என்ன பண்ணுறான், எனக்கு கல்யாணம் வேணாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்புன்னு சொன்னான். எங்கன்னா இருந்தாலே யோ நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, துறவு தான் சரி நீங்கள் என்ன சொன்னார். துறவு அவர் தன்னை துறவின்னு சொன்னாரா? அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டு தான் போகிறான், வாழ்ந்துட்டு தான் போகிறான். நம்ம என்ன பண்ணோம், அதை கிசுகிசில் மாட்டவே இல்லை பாருங்க. இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், கிசுகிசு இருந்திருக்கலாம். கிசுகிசு இருக்குது அவருக்குன்ட்டு. பாவம் ஏதோ காதல் தோல்வியில் விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கிறார். அது அவரே எழுதுகிறார். கல்யாணம் ஏற்பாடாகி வானான்னு விட்டு அவன் அம்மா வேறு கல்யாணம் பண்ணி அப்படியே விட்டுட்டாரு. அம்மா அதுக்கப்புறமா வருமே அந்த பக்கம் போகவும் போயிட்டேன்னு தான் சொல்கிறேன். ஆசை ஓய்ச்சிட்டேன், நான் துறவி ஆகிட்டேன்னா எங்கேயுமே சொல்லலை. அவருடைய இது கதையில் சொல்லும்போது அழகாக தான் சொல்லின்னு போகிறாரு. எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை, நான் படிக்கிறதுல அதில் இதில் நேரமே செலவு பண்ணிட்டேன், எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு கொஞ்சம் போஸ்ட் பண்ணாலும் கூட அந்தளவுக்கு அழுத்தம் கொடுக்கல. எங்கள் வீட்லேயும் அவங்களுக்கும் பிரச்சனைங்க, அவங்கவுங்க பிரச்சனைகளை பார்த்துக்கிறதுக்கு சரியாக இருக்குது. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வராரு, வறுமையும் இருக்குது அவங்க கூடவே. இன்றைக்கும் கூட அங்கே போய் பார்த்தா அதெல்லாம் தெரியும். அப்படி வாழ்கிறாரு அவர். அந்த மனிதன் நேர்த்தியான ஒரு மனிதன். அவனை நம்ம பேசணுன்னா சரியாக அந்த புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர்கிட்ட இருந்து நீ வாழுங்கலை எப்படி கற்றுக்க முடியாது? அவர் மனைவியோடு இல்லை, அது அவரோட சந்தர்ப்பம். உன் சந்தர்ப்பம் யாருக்கு தெரியும்? அதான் நான் சொல்கிறேன். நானா சொல்ல உன்னை எல்லாத்தையும் நான் டிசைன் பண்ணி உனக்கு தரல. நீ ஒரு கேள்வி மட்டும் கேட்டு பதில் தெரிஞ்சுக்கோ. என்ன இது, நான் யார், நான் ஒரு மனுஷன் ஆணோ அல்லது பெண்ணாவோ நான் இருக்கிறேன். நான் எனக்கு சரியாகிறேன்னா, என் குடும்பத்துக்கு சரியாகிறேன்னா, இந்த சமூகத்துக்கு சரியாகிறேன்னா. அப்போது சமூகம் அப்படின்னு வெளியே நீ பார்க்கும்போது வெளியே எப்படி இருக்குது, விசாலமானது. பாரடா இந்த மாட பட்டாளம், விதவிதமான ஆடைகள், விதவிதமான வண்ணங்களில் மனிதர்கள், விதவிதமான கருத்து கோட்பாடுகளோடு மனிதர்கள், விதவிதமான வழிபாட்டு தலங்கள் இருக்கத்தானே செய்யுது. நீ ஆனால் இந்த சாமி தான் சரி, அந்த சாமி தான் சரின்னு சொல்லவே முடியாது. ஆனால் கடவுள் இப்படி இருக்குதுன்னு நீ உணர்ந்தா நீ என்ன பண்ணலாம், இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். கொட்டாயே கடவுள் இப்படி தாங்குது, நீ வணங்கலைன்னா நான் செத்துருவேன். டாஸ்மார்க் கடக்குது, நான் செத்துருவேன். இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணங்கள். இப்படிலாம் நம்மனா ஜெயலலிதா எனக்கு ஒன்றும் பக்கத்து இருக்காரு கிடையாது, அந்த அக்கா எனக்கு வாரி கொடுப்பதில்லை, அவங்க சொல்லி ஒன்று நான் பேசுறது இல்லை. அந்த அக்கா வேலை சாவாதீங்கன்றேன். நான் கடந்த கடப்பக்கம் போகுது, அதை போய் உடைப்பேன். இது வன்முறை இல்லையா? இது ராமதாஸ் அவங்க புள்ளி நிற்க வச்சார். யார் நிற்க வச்சார்? உனக்கு எவனும் அறிவாளி இல்லையா அந்த ஜாதியில், அந்த கட்சியில்? வன்னியர் ஜாதிக்கு ஒரே ஒருத்தர் அறிவாளி தாங்கிறான், அன்புமணி ராமதாஸ். அவர் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? மற்றவங்களாம் பண்ண மாட்டாங்களா? அவருடைய இளமையான ஒருத்தர் இல்லையா? யார் கேட்குறது? அவனை கேட்கணும். நம்ம மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணலாம்? கேட்கறதுக்கு நாங்கள் இருக்குது அச்சம். கருணாநிதி கட்சிது ஸ்டாலின் தான் வரணுமா? வேறு யாரும் இல்லையா அந்த கட்சியில்? மற்றவங்களாம் அறிவாளி கிடையாதா? என்ன பண்ணோம்? நம்ம சொன்னோம். ஏன்டா முகமது கான், சல்மான் கான்லாம் சேவ் பண்ணுறது நடிக்கணுமே? ஏங்க என்ன வேடம் கொடுத்தாலும் கமலஹாசன் வச்சுன்னுக்கிறான். கல்லை மட்டு பூனெல்லாம் போட்டு டுமி போட்டுக்கினான் இல்லை, நாய் வேலம் போச்சுன்னு குழைக்கிறான், சப்பானி வேஷம் போட்டுனே நட்டுறான். இதெல்லாம் புரிஞ்சுனா மனுஷன் எப்படி வாழலாம்? எங்கே வேணா இருக்கலாம். வன்முறை என்ற ஒன்று உங்களுக்கு தோணவே தோணாது. அடுத்தவங்களை அன்பாக தான் உங்களால் பார்க்க முடியும். ஏன் புரிஞ்சிச்சு? நம்ம ஒரு முட்டாள்தனம் பண்ணுறோம், அந்த மாதிரி அந்தாலும் ஒரு முட்டாள்தனம் பண்ணால் என்ன இருக்குது இல்லை? நம்ம ஒரு லூஸு, அந்தாலும் ஒரு லூஸு. நம்மள மாதிரி தான் அவனுக்கும் யாரும் கற்றுக் கொடுத்துட்டாங்க பாவம். நம்ம எதையோ கஷ்டமாதெல்லாம் கற்று நம்ம சரின்னு பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி தான் தான் என்ன பண்ணுகிறான் அவன் படிச்சுட்டு வச்சுருவோம். ஏசு நல்லவர்னு சொல்லிட்டு நாய் 12 மணிக்கு கற்றுதுன்னா இல்லை சரி இல்லை. நாத்தியம்னா நம்ம ஏசு நல்லவர் இருந்தால் நல்லவர் இருந்துன்னு போட்டோமே இல்லை, ராமர் நல்லவர் ஏகபத்தினி விருந்தர் இருந்துன்னு போட்டோம். என்னன்னா வந்துட்டு ராமர் ரொம்ப நல்லவருங்க, ஏகபத்தினியாக இருந்தார். எங்கள் வீட்டுக்கார தானே எனக்கு ராமராக இருக்கணும். ஒரு பொம்பளையோட டார்கெட் எதுவாக இருக்கணும்? ராமர் ரொம்ப விசேஷமானவர், ராமரை போய் கும்பிடணும், அவர் ஏகபத்தினின்னு கும்பிடலாமாங்க ஒரு பொம்பளை? யாரை கும்பிடணும்? எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கணும்? ராமராக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். கண்ணகி விசேஷமானவன்னு சொல்லி கும்பிட்றதோட பொண்டாட்டிட்டு என்ன சொல்லணும்? நீ தாண்டி விசேஷமானவங்க, கண்ணகி விசேஷம். எனக்காக மூச்சு நிறுத்தி, எனக்காக சோறாக்கி, எனக்காக குழம்பு காசி, எனக்காக எல்லாம் பண்ணுகிறே, நீ எனக்கு விசேஷம் இல்லை. கண்ணகி எப்படி எனக்கு விசேஷம்? நீ தாண்டி விசேஷம். யார் சொல்லணும்? ஒரு தனி மனிதனும் தன்னை பார்த்து கேட்கும்போது மட்டும்தான் இந்த விழிப்பே வரும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்கள் பக்கம் ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் சரியா? யார் கேட்கணும்? நான் கேட்டால் அது அசிங்கம். நான் உங்களை கேட்டால் என்ன அது அசிங்கம்? ஏன்னு கேட்டால் அந்த கேள்வி யார் பார்த்து கேட்கணும்? நான் என்னை பார்த்து கேட்கணும். நான் சரியா? அப்படியா? ஓ
உண்மையை சொல்ல போறேன். ஓ பொய் சொல்லி போச்சுட்டு நான் அதுதான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு இல்லை இந்த பதிலை. நான் சரின்னு நீங்கள் பதில் சொல்ல வேணாம். சரியாக வாழ்ந்து காமிக்கிறதுக்கு பேர் வாழும் கலை. யாருக்கு சரியாக வாழ்ந்து காட்டுறது? உனக்கு நீயே வாழ்ந்து திருப்தியாக இருக்கணும். நல்லா சாப்பிட்டேன், சும்மா நான் போயிட்டு நல்ல பிரியாணி போகிற இடத்துல நாங்களாம் சாப்பிட்றதுன்னு ரகசியமாக போய் சாப்பிட்டேன். நான் இது நிறைய பேர் சாமியார் ஆகிட்டேன், நான் அதுவாகிட்டேன்ட்டு ரகசியமாக திட்டுத்தனம் பண்ணுகிறேன். இல்லை அல்மா கேமரா வச்சு பூச்சி அசிங்கம் தானே இது. ஏன்டா எல்லா நாய்ங்க தான் போயினுக்குது, அது இல்லாமல் கேமரா வச்சு எடுத்துக்கிறான். இல்லை தெருவிலலாம் நாய்ங்க கண்டமேனி போயினுக்கு தானே இருக்குது. அதையும் கேமரா திட்டிய சன் டிவியில் போட்டுனுக்கிறானுங்க. போடுறது இல்லை. இல்லை இதே தொழிலாக எடுத்துனுக்குது நாய்ங்கெல்லாம் போடுறது. ஏன்னா நித்யானந்தா மட்டும் போட வேண்டியதாகிடுச்சு. நித்யானந்தா யோசிக்கணும், ஏன்னா நம்மளை மட்டும் போட்டானுங்க, மாற்றணும். இப்போது நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் அந்த ஸ்டேட்மெண்ட் குத்த பேர் தான் நீ அவங்ககிட்ட போனோம். என்கிட்ட ஒரு நல்ல கலைங்கள்லாம் இருக்குது, தியானன்ற உத்தியெல்லாம் என்கிட்ட விசேஷமானதெல்லாம் இருக்குது, நான் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் பேசி தான் இருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பு நான் பண்ணுது தப்பு தான். யார் சொல்லணும்? நித்யானந்தா சொல்லணும். அட்லீஸ்ட் நீ அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட கேட்டுட்டு போய் தான் நீ என்ன பண்ண அவனாண்ட போகணும். அது நிற்கிது அந்த கேள்வியோடு. ஏன் போகிற? இல்லை எல்லாத்தையும் வாயிடி மாதிரி ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ண என்ன பண்ண முடியாது? நம்ம என்ன பேச முடியும்? மேட்ரே முடிஞ்சு போச்சே. வெரி சிம்பிள். ரஞ்சிதாவுக்கு இதை பேச்சு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாயிடும். பரவாயில்லப்பா நமக்கு ஒரு அண்ணங்கிறாங்க பேசுறதுக்கு. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லையே. சன்னியாசி ஆயிட்டாங்க. அந்த அக்காவும் சன்னியாசி ஆகிட்டாங்களாம். ஏன் சன்னியாசி ஆகிட்டாங்க அந்த அக்கா? அது சௌகரியமாக இருக்கும். இல்லை ஒப்பந்தம் என்னவோ யாருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, வாழும் கலையில் நீங்கள் போட்டு மற்றவங்களெல்லாம் பார்த்து யாருக்கிட்டனா பார்த்து கற்றுக்கலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் பிறந்த இடத்துலேருந்தே கற்றுக்கிட்டே கூட தப்பாக இருக்குது. கடவுள் ஒன்று இருக்குதான்னு முதல்ல கேள்வி கேளுங்க. உங்கள் புத்திக்கு கடவுள் இல்லைன்னு புரிஞ்ச விட்டுருங்க. கடவுள் இருக்குதுன்னா என்ன பண்ணால் எப்படி வழிபடலான்னு நீங்களே கேட்டுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, கடவுள் இருக்குதா? நான் சொல்கிறேன் கடவுள் இருக்குதுன்ட்டு. நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் கலையில் என்னுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இருக்குது. அதை எல்லாரும் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் முடியும். நீ புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவும் செய்யா கட்டிவிட்டு நீ அனுபவிச்சுன்னுக்கிறேன்ற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் இருக்குது, கடவுளை நீ அனுபவிக்கிற. இதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. நீ இல்லைன்னு சொன்ன கூட நீ அதை அனுபவிக்கிற. ஆனால் அதை புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் தெரிந்து அனுபவித்தல். தெரிந்து அனுபவிக்கிறதுக்கும் தெரியாமல் அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ரோல் மட்டும்தான் எந்து. ஆனால் மற்ற ரோல்லாம் யாருது? ஒன்று தான். நீ தான் பார்த்துக்கணும். நான் உன்னை கறி சாப்பிடாது, மீன் சாப்பிடாது, நீ முஸ்லீமாக இருக்காது, இந்துவாக இருக்காது, கிறிஸ்தவனாக இருக்காது. கடவுள் புரிஞ்சுட்டேன்னா எந்த மதத்துலையும் நீ இருக்க முடியாது. ஏன்? கடவுள் ஒன்று தான். அது ஒன்றும் மதத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது. இயேசுநாதர் என்ன மதம்? முகமது நபி இஸ்லாத்துக்கு கொடுத்தாரு. முகமது நபி என்ன மதம்? புத்தர் புத்த மதத்தை கொடுத்தாரு. புத்தர் என்ன மதம்? இல்லை கேட்டியா நீ? அப்பனா ஏண்டா புத்தரை நீ எந்த மதத்தோட இருந்த? எனக்கு ஒரு மதத்தை கொடுத்து பண்ணி புத்தரை பார்த்து கேட்டியா? கேட்கலையே. இயேசுநாதர் நீ மதம் ஏற்றுக்கினா ஏசு நல்லவர். ஏசு நல்லவர் எப்படி நல்லவர் ஆனார்? அவர் எந்த மதத்தை சேர்ந்திருந்தார்? கேட்டியா? நபி இஸ்லாத்துக்கு கொடுத்தாரு. அவர் எந்த மதத்துலேருந்து எப்படி தெரிஞ்சினார் கடவுளை? அவர் என்ன பண்ணியிருந்தார்? அவர் எப்படி கடவுள் தெரிஞ்சினார்? அப்போ கடவுள் தெரிஞ்சவன் இவருக்கெல்லாம் முன்னாடியே இருந்துக்கிறான். யாருக்கெல்லாம் முன்னாடியே? யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இவங்கெல்லாம் சொன்னாலும் சொல்ல கட்டி கடவுள்லாம் தான் பண்ண போகுது. எல்லாருக்கும் புரிஞ்ச கடவுள் உனக்கு புரியாமல் போயிடும். ஒரு புத்தனுக்கு புரிந்த கடவுள், ஒரு இயேசுநாதருக்கு புரிந்த கடவுள், ஒரு முகமது நபிக்கு புரிந்த கடவுள் உனக்கு புரிஞ்சிச்சானா இந்த நாய்ங்களாம் உங்களை இருந்து தொந்தரவு பண்ணுவானுங்க, கறி சாப்பிடாத மீன் சாப்பிடாதுன்ட்டு. ஏன்? உனக்கு புரியல, அவனுக்கும் புரியல, அதனால தான் தொந்தரவு பண்ணுகிறான். வெள்ளிக்கிழமைனா சாப்பிடாதுடா, சனிக்கிழமைனா சாப்பிடாது. உனக்கு ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லை, இந்த கோயிலுக்கு போ, அங்கே எகிறாரு சந்திரன், வானத்தில் தானே வர்றாரு, அங்கே எகிறாரு. சூரியனோட ஆதிக்கம் இந்த இடத்துல அதிகமாகுது. ஏன்னா ஏதோ உச்ச 12 மணிக்கு இங்கே அதிகமாகுது, கொலை பூச்சனுக்கு தகுதி வெயில் அடிக்குது, அங்கங்கே அதிகமாகிறாரு சூரியநாராயண கோயிலில். இது நேரங்கிற சூரியன் விட்டியா நீ அங்கே போகிற? இங்கே கூப்பிட்டுட்டே எப்பா ஏன்பா நீ தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் பண்ணுறியாமே, நீ கொஞ்சம் கவனிச்சிக்கப்பா, நீ இங்கே கூப்பிடலாமா அங்கே போகலாமா? எங்கெங்க போனா சொல்லுங்க, பிரச்சனை எங்க இருக்குது? பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமறை இருக்கின்ற ஆனந்த பரிபூர்ணமே ஒருத்தர் சொல்லிட்டு போயிடறாங்க. இதை விட இன்னும் நான் தெளிவாக சொல்லிட்டு போவோம். கடவுள் எங்கேயும் இருக்குது. எங்கே போய் கும்பிடலாம்? இங்கேயே கும்பிடலாம். பெரியபாளையம் போ, நான் வானான்னு சொல்ல, ஆடு விட்டு நான் அங்கே தான் கொஞ்சம் சீப்பாகுது. இங்கெல்லாம் மெட்ராஸ்ல எல்லாம் வேலை அதிகமாகுது, அங்கே போ. இது ஒரு என்டர்டைன்மெண்ட், எல்லாரும் கூட்டு வச்சு ஜாலியாக போயிட்டு வா.
தர்காவுக்கு போ, அங்கே போனாக்கா உனக்கான ஒரு சமூக கூட்டலாம் வரும், வியாபாரத்தை உறுதிப்படுத்திக்கலாம். நீ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, அதுக்காக தான் நீ அங்கே போகிற. கொஞ்சம் நேர்ந்துக்கோ, நிமிரு, குனி போடு, அப்படி பண்ணு, அப்படிலாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குது. குண்டலினி எழும்புறதுக்கான சந்தர்ப்பம் அந்த பயிற்சிக்குள்ளே இருக்குது. பண்ணு, தப்பு இல்லை. என்ன இல்லை தப்பில் புரிஞ்சு வச்சுக்கோ. மதத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்றத புரிஞ்சு வச்சுக்கோ. முரண்படாத. நீ உனக்குள்ள உன் நண்பனுக்கு சொல்லு, நண்பா இந்த முஸ்லீம்கெல்லாம் நான் ஒரு முஸ்லீமாக போனதுனால உனக்கு சொல்கிறேன்டா, இது மாதிரி குஞ்சு நீயும் எழுந்துக்கோ. என்ன பண்ண போகிறான் அவன்? அதுக்கு ஒன்றும் அவன் ஒன்றாண்ட விலை பேச போகிறதில்ல, அதனால என்ன பண்ண போகிறதில்ல. நீயும் அதுக்காக முனையை கட் பண்ணி போட்டுக்கணும். அங்கே தண்ணி இல்லாத ஊரில் இருந்தாங்க, நீ ஏன்டா அதை பண்ணுகிற? எது தேவை இல்லை உனக்கு கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், சௌகரியமாக இருக்கும், பண்ணிக்கோ. அதுக்கு நீ என்ன பண்ண வேண்டியதில்லை. ஒரு மதத்தில் நீ ஒன்றும் பிறந்திருக்க வேண்டியதில்லை. அதுக்கு யாரும் செய்ய முடியாது. நம்ம சுதந்திரத்தில் யாரும் தலையுறுத்தலை. இந்திய போன்ற நாடுகளில் நம்ம ஒரு விசேஷமான ஒரு நாட்டில் பிறந்திருக்கிறோம். எந்த மாதிரி நாட்டில் பிறந்திருக்கிறோம்? ஒரு விசேஷமான ஒரு நாடு இந்தியா. அது ஒரு மற்ற ஆளுங்க வந்து தான் அது வந்து கட்டமைப்பு செஞ்சிருந்தா கூட இந்த சாரார் மக்கள்லாம் எந்த மாதிரியான மனிதர்கள்? விசேஷமான மனிதர்கள். சார் கடவுள் இல்லைன்னு வாழ முடியும். நீ நான் பேச முடியுது இப்போது. இதை நான் வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் போய் பேச முடியுமா? ஒரு முஸ்லீமுக்கு இந்த அறிவு வந்துச்சு பேசுவானா? முஸ்லீமுக்கே இந்த மாதிரி ஒரு அறிவு வந்துச்சுங்க. அவனுக்கு புரிஞ்சிச்சு கடவுள் ஒன்று தான், நபி ஏதோ அவருடைய வாழ்க்கையை சொல்லிட்டு போய்கிறாருன்னு ஒரு முஸ்லீமுக்கு அறிவு வந்துச்சு. போதிப்பானா அவன்? விடுமா? நம்ம எங்கே இருக்கிறோம்? விசேஷமாக இருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்து. ஏன் கத்தி எடுப்ப? ஏன் இங்கே இந்தியாவில் வந்து ஏன் கத்தி எடுப்ப? நீ ஏன் பாம்பு போடுவ? அவனை நிறுத்த சொல்லு வர ஏன் சொல்லுவேன்? பார்த்தாவே ராமருக்கு தான் அங்கே கோயில். இங்கே வந்தார் நபி, இங்கே வந்து இஸ்லாமுக்கு புறப்படுறாரு. ஏன்டா ராமர் கோயில் மேலே இதை கட்டி வச்சுக்கிறீங்க? இச்சா என்ன தப்பு? இதுக்கு ஏன்டா தனியாக ஒரு கூட்டம் போட்டு இதுக்கான சண்டைலாம் வர போட்டுனுக்கிறீங்க? இல்லை நிகரற்ற கடவுளுக்கு எதுக்கடா கோயில்? மசூதி தானே எங்கன்னா கட்டிக்கோ. அவனே ஒத்துக்க வரான். யாரு? ஒரு முஸ்லீம் எஜுகேட் பண்ண அவனே என்ன பண்ணுறான்? ஒத்துக்க வரான். அரசியல்வாதி ஒத்து வரைக்கும் பண்ணுறான். எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறான்? இப்போ அரசியலாக்கலாம். சசி பெருமாளை தனியாக விட்டுருந்தா என்ன இருப்பார்? புரிஞ்சுன்னு இருப்பார். கூப்பிட்டு அவர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். ஏன்பா தம்பி, ஏன் சாராய காசு கூடாது? ஏன் வைக்க புகையில விற்றுன்னு தானேங்கிறாரு? எல்லாரும் போட்டு தானேங்கிறாங்க. மறுப்பு சொல்ல தானே முடியல. குடும்பமே நாசமாகுது. இது ஒரு முன்னுதாரணம் வச்சு அவங்க சாவை பார்த்தானா என்ன பண்ணுவீங்க? இது நல்லது இல்லை. அப்போது வாழும் கலைன்றதை நம்ம தான் புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சுற்றி நம்மளை ஏமாத்துறானுங்க. நீ ஓட்டை எங்கன்னா போடு, நீ என்ன பண்ணாத, ஒரு கட்சிக்கு அடிமையாக இருக்காத. நீ ஒரு கட்சியில் இருக்கிறன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இல்லவே இல்லை. என்ன கேட்டேன்னா ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போட வேணாம் நான் சொல்லலை. ஓட்டு கட்டாயம் போடணும், அது உன்னுடைய உரிமை. அதை நீ நிலைநாட்டிக்கோ. எந்த கட்சிக்கு நான் போடு, அதுவும் உன்னுடைய. நான் எந்த கட்சிக்கு போடுன்னு நான் சொல்லவே இல்லை. எந்த ஒரு கட்சிக்கும் நான் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லை. ஆனால் கட்சிகளுக்குள்ளே இருக்கிற அசிங்கத்தை பேசுறதுக்கு முற்படு, சொல்லு. அதுக்கு அதிகாரம் இல்லாத இடத்துல இருக்காத. நீ ஒரு மதத்தில் பிறந்தா புரிஞ்சுக்கோ. அந்த மதத்தில் எந்த மதத்தில் பிறந்த இந்துவா பிறந்தா கல், இந்த சாமியா இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறான், அந்த சாமியா எப்படி நிற்குது, இந்த சாமியா எப்படி நிற்குது, கேளு. விசேஷம் இருக்குது அதுக்குள்ள அது ஏதோ ஒரு உண்மையை தாங்கி இருக்குது. ஏன் லிங்கத்தில் வச்சு காட்சி வச்சு சாமியா கும்பிட்டுக்கிறான்? கேளு. தெரிஞ்சவங்க கிட்ட கேளு. தப்பா யார் தேர்ட்டிப்பேட் ஆகிற வரைக்கும் கேளு. திருப்தியா புரிஞ்சு வைக்கணும்னா பண்ணு, கேளு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்ததுன்னு பைபிளில் சொல்லி வச்சுக்கிறான் யோவான்ஸ்தானகன். அந்த சொல்லிடுறான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்ததுன்னு சொல்லிடுறான் ஆதியாகமத்தில். ரெண்டுக்கு ஏன்டா முரண்பாடு? கேளு. ஒரே பைபிளில் தான் ரெண்டு விஷயம் இருக்குது. படி. நான் சொல்கிறேன், நீயும் படி. யோவானுக்கு என்னடா புரிஞ்சுது, அவனுக்கு என்னடா புரிஞ்சுதுன்னு கேளு. மோசஸ்க்குன்னா புரிஞ்சுதுன்னு எங்கே போட்டு வச்சுக்கிறான்? உன் பைபிள்லேயே தான் போட்டு வச்சுக்கிறான். கேளு. எத்தனை முறை நீ என்னை வந்து அந்தரங்கமாக முத்தமிட்டு, ஒரே முறை உன்னை பகிரங்கமாக முத்தமுறை ஒரு நிலமை நான் கேட்டு போய்க்கிறான். படி. ஏன்டா இப்படி சொன்னான்ட்டு பாரு, யோசி. பாதிரியார் சொல்கிறது மட்டும் கேட்டு வந்துடுற பைபிள் உங்கள் தானே இருக்குது. எவனா ஒரு வேதம் சொல்கிறான்னா அவர் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்டு முதல் சொங்க அமுது விட்டு மொய்க்குற ஆசை குழந்தையில பால் விட்டுனாங்க ஒரு சோப்பு வச்சிருந்து அவன் சொன்னான். நீ படி போய் அந்த புக்கை, நீ புரிஞ்சுக்கோ. எவன் சொன்னதே வச்சு நீ ஏன் பேசிங்கிற? பட்டினத்தார் புக்கை வச்சு திருட மறைச்சா வச்சுட்டாரு. இல்லை பண்டிதர் மட்டுமா படிக்கணும், 10 ரூபா கொடுத்தா உனக்கு தானே கிடைக்கும். என்ன பண்ணு, நீயும் உன் கண்களை கொண்டு பார், அறிவை கொண்டு யோசி. நீயும் என்ன பண்ணு. ஏன்னா அதுக்கு தான் நம்ம பகுத்தறிவே கொடுத்து வச்சுக்கிறோம். நம்ம எங்கேயும் பிறந்துக்கிறோம், எங்கே வேணா பிறந்துருட்டோம். நம்மலாம் கறி சாப்பிடாம குடும்பத்தில் பிறந்ததுனால நம்ம கறி சாப்பிட்றது தப்பாக நினைக்கிறோம். அவங்க அதே சாப்பிட்டுக்கிறாங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு என்ன பண்ணிக்கா, புரிஞ்சுக்கோ. நீயும் சாப்பிடாம போயிட்டு வள்ளலார் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிற. அதுக்கு ஏன்டா 3வது ஆளை வர கூப்பிட்டுக்கிற? முட்டாள் தான் 3வது ஆள் தேவைப்படுது. தானே அறிவாளி ஆகிட்டேன், 3வது ஆள் தேவைப்படும்.
ஒரு மனிதன் சுயமாக சிந்திச்சு பேசுகிறான்னா மூணாவது ஆள் தேவைப்படும்? தேவைப்படாது. நன்றியை சொல்லுவான், எனக்கு ஒரு நல்ல விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஆள் சொன்னான். அது உனக்கும் அவனுக்கும் உள்ள டீலு. மூணாவது ஆள்கிட்ட போய் என்ன பண்ண வேண்டியதில்லை, இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ பேசுறதா நீ பேசலாம். இதெல்லாம் எப்படி நீ தெரிஞ்சுன்னு கேட்டால் இப்படி ஒரு ஆளுகிறான்னு சொல்லலாம். மூணாவதாக தான் நீ கை காட்டுறதுக்கு இருக்கிற வரைக்கும் தான். இல்லைண்ணா தேவையில்லை. ஏன்னா பயனுண்டாங்க இல்லாத போது சொல்லி பயன் இல்லை. இருக்கும்போது நான் ஒரு பயன்படுறேன். இல்லைன்னா இந்த அக்கா சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு கத்தி வந்து காணாமல் போயிட்டா என்ன பண்ண முடியும்? நீங்கள் பயன்படுத்திக்கோ. ஒரு தைரியமான ஒரு மனிதன் நீ சந்திக்கிற. எப்படி சந்திக்கிற? சிங்கத்துக்கு கத்துற மாதிரி கத்துறேன், சிங்கம் மானுக்கு கத்துற மாதிரி கத்துறல. உனக்கு நான் ஏமாற்றி உனக்கு தந்திரங்களெல்லாம் சொல்லி உன்னை என்ன பண்ண பார்க்கல, நான் என்வசப்படுத்த பார்க்கல. வாழும் கலை உண்டு. வாழ்றதுக்கு வந்துக்கிறது நீ புரிஞ்சு வச்சுக்கோ. கடவுள் இருக்குதானே எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டு. இப்போ இதெல்லாம் புரிஞ்சு வச்சிங்கன்னா இப்போ சகுனம்லாம் இருக்குதான்னா நுட்பமாக வாழ்ந்த மனிதர்கள் சகுனத்துங்களை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். எப்படி வந்துக்கிறான்னா இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறான் ஒரு மனிதன். பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஒவ்வொரு அசைவும் இன்னொரு அசைவோடு சம்மந்தப்பட்டிருக்குதுன்றா. இப்போ ஐஸ்டீன் வந்து சொன்னதெல்லாம் போய் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. நம்மளுடைய ஒரு அசைவுக்கு ஒன்று எப்படி இருக்குது, சுற்றி மற்ற அசைவுகள் ஈடு கொடுத்து இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு செயல் பண்ண போகிறீங்க, நடக்கிறீங்க, கால் சிக்குது, சொல்லுது இந்த செயல் செய்யாத, போவாது, நடக்காதன்னு. உங்களை கூட என்ன பண்ணுது, இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் பேசுது. நீங்கள் பாத்திரம் ரெகுலராக எடுத்து வைக்கிறவங்க தான் அன்றைக்கி நழுவுது. அந்த என்ன பண்ணுது, அந்த பாத்திரம் நழுவுது. எப்போதும் நீங்கள் சட்டை அயன் பண்ணுறவர் தான் காலர் என்ன ஆகுது, பத்தின்னு போகுது. அப்போ என்ன பண்ணு, கொஞ்சம் கவனத்தை திருப்பு. என்ன பண்ணு, அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறான். எதில் ஒரு முண்டிச்சு வந்தால்னா போவாத, ஒத்தர பிராமணன் வந்தான்னா போவாத, 2 பேர் எதிர சண்டை போட்டுருந்தான்னா போவாத, ஒரு மாடை கட்டி பிடிச்சி ஈர்த்துருந்தான்னா போவாத. இதெல்லாம் சகுனம். பூனை வலம் இருந்து இடம் போனால் போவாத, இடம் இருந்து வலம் போனால் போ. நரி போனால் போ. அது ரகசியத்துங்களை புரிஞ்சு வச்சுக்கணும். பிரபஞ்ச ரகசியங்களை புரிஞ்சு வச்சுக்கணும். அசைவுகளை சுற்றி நடக்கிற என்னோட மற்ற அசைவுகள்லாம் எப்படி நடக்குதுன்றதெல்லாம் புரிஞ்சு வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறான், சகுனமாக சொல்லி போச்சுறான். நீ அப்படியே பிடிச்சின்னு அதுக்குன்னு 2 பேரும் செட்டப் பண்ணி வாங்க, நான் போகிறேன், என்ன நடக்குது, இப்படி தான் பண்ணுகிறான். அம்மா காலையிலேருந்து வெளியே போய் இது பண்ணி எதிர வருவாங்க. வண்டி எடுத்துன்னு போனீங்கன்னா எதிர வருவாங்க. அது ஆகுறது இல்லைங்க. அது என்ன ஆகணும், தானா அதுவாக ஆகணும். நீ ஏன் செட்டப் பண்ணினா என்ன இல்லை, ஒத்த பிராமணம் வரக்கூடாது எதிரோ. துறவி வீட்டுக்கு வந்தானா சாணி போட்டு கழுவான், பணம் வந்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்து போனால் என்ன பண்ணுவாங்க, அதை சாணி போட்டு முழுவாங்க அந்த வீட்டை. பணம் ஒன்று வீட்டுக்கு வந்து போச்சுன்ட்டு. சகுனங்களை உசாராப்படி சரியா போச்சுன்னா சத்தியன்றதெல்லாம் சும்மா தனியெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு நீ நேர்மையாக இருக்கிற பாரு, அதான் சத்தியம். உன் நிறை குறைகளை புரிஞ்சுன்னு இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு போகிற பாரு, அதான் சத்தியம். அப்படிலாம் ஒத்த பிராமணம் வந்தாவே பண்ணக்கூடாது. அது தோசம் பண்ணவன் தோசம் பண்ணாதெல்லாம் கிடையாது. ஒத்த பிராமணம் வந்தால் போகக்கூடாது எதிரோ. இல்லையாங்க, இப்போலாம் 4 பேர் 5 பேர் செட்டிங் தானே போயின்னுக்கிறான். 2 அசிஸ்டன்ட் வச்சுருந்தா போகிறான். எங்கே ஒத்த பிராமணன் அந்த மாதிரி சாயத்தில் வரான். அதெல்லாம் சும்மா போச்சு. ஒத்த பிராமணன் தனியாக வீட்டிலேருந்து வந்தால் தான் ஆச்சு. இப்போ பிராமணன் எங்கே இருக்கிறான் முதல்ல அதை சொல்லுங்கள். பிராமணன்லாம் கிடையாது. இல்லை, பிராமணன் கிடையாது. சட்டம் போடாதனால பிராமணன் கிடையாது. பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். எவங்கிறான் இப்போ பிறக்கிறதுனால ஒருத்தன் பிராமணன் ஆக முடியாது. பிறப்பால் ஒருவன் பிராமணன் கிடையாது. ஒத்த பிராமணன்னா துறவின்னு அர்த்தம். கடவுள் புரிஞ்சு கொண்டவன் அவனை தான் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ குடுமி போட்டு பூணல் போட்டுன்னு வரவரெல்லாம் பிராமணன் நினச்சிங்கன்னா பாவம். நீங்கள் அப்படி கிடையாது, பிரம்மத்தை உணர்ந்தவர். இது அப்படி கிடையாது. விதவைன்னு ஒன்று இப்போ இல்லவே இல்லை. அப்போ இருந்தாங்க. அப்போலாம் வந்து கணவன் இல்லைன்னா அது ஒருமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, வேற ஒரு கணவனை நினச்சி பார்த்து. இப்போலாம் கணவன் இருக்கும்போதே ஒன்றும் நினச்சி பார்க்குறாங்கன்னா இப்போனா விதவைக்குன்னா ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் விஷயம் இல்லை. ஏன்னா அவருக்கு வைத்தறிச்சலோடு வாழ்வான், ஒரு ஏக்கத்தோடவே வாழ்வான். அந்த மாதிரி ஆள் வரக்கூடாதுன்ட்டு டெய்லி அவங்க வீட்டில் வந்து போயிட்டு இருப்பாங்க. நீ போன கூட்டு குடும்பம் 10 வீடு வாடகை இருக்கிறாங்க, அந்த வீட்டில் விதவை தாங்கிற என்ன பண்ணுவாவா? அப்போ என்ன ஆகாது, அது இந்த சகுனம் செல்லாது. புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ முஸ்லீம் சகுனமே பார்க்கறது இல்லையேன்னா பிரபஞ்ச ரகசியங்களை புரிஞ்சு வச்சுன்னா அவர் சொல்லி வச்சுன்னா நீங்கள் அது மாதிரியே கவுளி கட்டுதான்னு ஒரு கவுளியை பிடிச்சி நிற்க வச்சு கற்று அப்படின்னு நான் சொல்ல முடியும். பூனை வளர்க்குறிய குறுக்குனருக்கும் போயின்னு தான் இருக்கும். அவங்க பூனை குறுக்க போயிடுச்சுன்னா நியாயமா? இதெல்லாம் பூனை வளர்க்காத காலகட்டத்தில் அது பொருந்தும்.
ஒரு விஷயமும் எங்கே பொருந்துன்றதெல்லாம் யார் பார்த்துக்கணும்? அதனால தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்திக்கணும். 6வது அறிவை முழுசுமாக பயன்படுத்தி சிந்திச்சு வாழும் கலை என்பது யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக்கிறதில்லை. தன் புரிதல் நிமித்தமாக அறிவின் முதிர்ச்சியினால் வாழ்கிற ஒருவன் மனிதன் வாழ்ந்த மனிதன்கிட்டேருந்து கூட கற்றுக்கலாம், தப்பில்லை. நீயே கூட என்ன பண்ண புதுசா வாழு. நான் சொல்லி தரது இப்படி நீங்கள் வேணா கூட நீங்கள் கண்டுபிடிச்சி நீ என்ன பண்ண வாழு. ஆனால் என்ன இருக்கக்கூடாது, அடுத்தவனை ஏளனமாக பார்க்கறது, ஜீவகாரண்யம் ஒழுக்கம், ஒருமையோட உணர்ந்து திருவாடி நினைக்கின்ற உத்தமர் தான் ஒரே வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு 6 அன்பு செய்தல் வேண்டும். ராதாரவி சொல்லுவான், ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு என்கிட்ட வட்டிக்கு வாங்கணும், நீ பணத்தையாக எனக்கு கொடு, எல்லாருக்கும் வட்டி கொடுத்து நான் வசதியாக வாழணும், இறைவா எல்லாருக்கும் வறுமையை கொடு, எனக்கு வசதியை கொடு. அப்படித்தான் இந்த ஆள் பாடுந்து 6 நான் என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். அந்த ஆள் எடுத்துக்கிறான் இல்லை, காற்றை பறிச்சு தண்ணி பறிச்சு எல்லாம் பறிச்சிடும். நீ என்ன செய்யணும்? உன் வேலை என்ன? அதை விட்டு அவனுக்கு நீ என்ன செய்யுது? நாய் மாடு பூனை சிங்கத்தை பார்க்கறதுக்கு வந்த யாருக்கு நீ பிறந்துடுற? தன்னை காத்து தன்னை தானே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு சொல்லிட்டு போயிடறான் திருமந்திரத்தில். எதுக்கு இருந்துருக்கிறோம் நம்ம? பா இறைவா என்ன செஞ்ச இப்படியெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா. எப்போ நம்ம நன்றி சொல்லுவோங்க? நம்ம வாழ்ந்தானா செய்வான். ஆமாம், அப்போ வசந்தகுமாருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு என்ன சொல்லிக் கொடு நான் கேட்பான். வசந்தகுமார் நீயே கொடுத்துருப்பா, எனக்கு நான் ஏன் கொடுக்கணும்? மீ ஏன் கொடுக்கணும்? இல்லை, யாரோ உதவி செய்கிறேங்க, நான் ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சுக்கிறேன் என்னங்க அப்படின்றான்னு வச்சிங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருங்கிறாங்க, ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்றேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நான் என்ன சொன்னான்? உனக்கு தான் 10 பேர் தெரியுமா, கொடுத்துட்டுப்பா. ஏன் ஒருத்தனுக்கு கொடுக்குற? ஒருத்தனுக்கு ஏன் கொடுக்குற? நீ கொடுத்தா எத்தனை பேர் கொடுக்க போகிற? சந்தோஷமாக செய்ய. அதான் உண்மையிலே தொண்டு உள்ள படைத்தவனுடைய நோக்கமாக இருக்கணும். விட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நான் இவங்களுக்கு கொடுக்குறேன். ஏண்டா நான்சென்ஸ் இல்லை இது? கேட்கும்போது அசிங்கமாக தெரில? இதில் வர கமிஷன் வரும்ல. 6 நான் அன்பு செய்யணுமா? நீ ஏன்டா அன்பு செய்கிற? இறைவா எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. என்ன பண்ண? எல்லாரையும் சந்தோஷமாக வச்சு அப்படித்தானே வேணும். என்ன சந்தோஷமாக வச்சுக்கோ, நான் பார்த்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நியாயமா இது? இல்லை, என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறா இறைவா, நான் என்ன பண்ணுறேன்? என்ன ஆரோக்கியமாகவே நான் எல்லாரையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன். இறைவா எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை என்ன பண்ணேன்? எல்லாருக்கும் கொடு. இறைவா எனக்கு கொடுத்த ஞானத்தை என்ன பண்ணேன்? எல்லாருக்கும் கொடு. எனக்கு புரிஞ்சது என்ன பண்ணேன்? எல்லாருக்கும் புரிய வைன்னு சொல்லணும். இதுதான் வாழும் கலை. யான் பெற்ற இன்பம் பெருகையோ வைகும். நான் பெற்ற இன்பம் என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. அப்படியே சொல்லணும். நான் தான் பெற்று வச்சுக்கிற இன்பத்தை என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. என்ன மாதிரியே நீ என்ன பண்ணு? இன்பத்தை அப்படின்னு சொல்லணும். நானும் இன்பமாக வாழ்ந்து பிரித்தியாரும் இன்பமாக வாழ்கிறதுக்கு சந்தர்ப்ப தரத்துக்கு கட்டாயமாக வாழும் கலையில் இடம் இருக்கணும். என் கருத்து தான் சரின்ட்டு எல்லாருமே என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. வாழும் கலையில் சரியாக சொன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சந்தோஷமாக சரியாக தான் சொல்லிட்டேன். இன்னும் இருக்குது அதுக்கு